இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி நாங்கள் போகும் பொழுது ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய வருகைக்கான அடையாளங்களாக இந்த இடத்துல யுத்தத்தை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். அதே மத்திய 24:3 இயேசுவினிடத்தில் வந்து சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு அடையாளங்களாக இயேசு 4வது வசனத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் 2வது அடையாளமாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஆனால் அந்த வசனத்தில் பாருங்கள், முடிக்கும் பொழுது ஆனாலும் முடிவு உடனே வராது. உடனே நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒருவேளை வருகை இப்போ வராது போல், முடிவு வராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த முடிவை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. 3வது வசனத்தில் சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கும்போது 2 கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வருகைக்கான அடையாளங்களை சொல்லிவிட்டு, ஆனால் உலகத்தின் முடிவு என்ன செய்யாது, உடனே வராது. உலகத்தின் முடிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்தம் ஒரு 3 வகையான முடிவு இருக்குது. நமக்கு நிதானிச்சோம்னா தெரியும் 3 வகையான முடிவு இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சோதோமுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு முடிவு, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் மக்கள் இருக்கிறாங்க, பக்கத்து ஊர் இருக்குது, சோவார் இருக்குது, இப்படி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சோதோமுக்கு அது என்னவாக இருக்குது, ஒரு முடிவு. அது எருசலேமுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, ஏதோமுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, பாபிலோனுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு முடிவு. இப்போ நோவா காலத்தில் ஒரு முடிவு வந்துச்சு. அதற்கு பேர் தான் உலகத்தின் முடிவு. டோட்டலாக ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறார். திருப்பி இதே பூமியில் தான் திருப்பி பல்கி பெருகி பூமியை நிரப்பினார்கள் அவர்களால். இப்போ நம்ம 800 கோடி பேர் இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நோவாவில் ஆரம்பித்தது தான். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தின் முடிவு அப்படின்னு அர்த்தம். 3வது பூமியின் முடிவுன்னு ஒன்று இருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று நான் இல்லை 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இவர்களோ இல்லை, அப்போ 1 பேதுருவா இல்லை 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் 10வது வசனம் வாசிக்கிறீங்க. ஜீவனை விரும்பி இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன வசனம் அது? 2 பேதுரு 3:10 கரெக்ட், வாசிங்க. கர்த்தருடைய நாள் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது வந்து கர்த்தருடைய நாள். 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். இது தேவனுடைய நாள். இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கர்த்தருடைய நாள் வேற, தேவனுடைய நாள் வேற. கர்த்தருடைய நாள் என்பது தான் நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்ட மாதிரி ஒரு அழிவு, திருப்பி இதே பூமியில் ரீஸ்டார்ட் ஆகும். ஆனால் 12வது வசனத்தில் இருக்கிறது வந்து தேவனுடைய நாள். டோட்டல் பூமி அழிஞ்சிரும். அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அப்பொழுது அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பழைய வானமும் பழைய பூமி என்ன செஞ்சிடும்? டோட்டலாக பூமியே க்ளோஸ் ஆகிடும். அப்போ இந்த உலகம் வேறு, பூமி வேறு, தற்காலிக நியாய தீர்ப்பு வேறு. 3 நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த சோதோமுக்கு கொடுப்பாரு, எருசலேம் கொடுப்பாரு, அது அப்பப்போ நடக்கும். பாபிலோனுக்கு கொடுப்பாரு, அது ஒரு நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தை இன்னும் ஒரு தடவை நோவா காலத்தை மாதிரியே, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். அது டோட்டலாக திருப்பி அக்கினியில் சுட்டெரித்து 1000 வருஷ அரசாட்சி இதே பூமியில் நடக்கும். அதை தாண்டி 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு நடக்கிற நியாய தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:1 சொல்லும், பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிற்று அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3 வகையான முடிவு இருக்கிறது. அதில் இயேசு சொல்லக்கூடியது முடிவு வராது அப்படின்னு சொன்னது, அவங்க கேட்டது உலகத்தின் முடிவு. ஸோ அது அப்போ வராது. அது அதுக்கப்புறம் இயேசுவின் 2ஆம் வருகையோட கூட தான் நடக்கும். இப்போ நம்ம கேட்குறது வருகைக்கான அடையாளம். எந்த வருகை? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வருகைக்கான அடையாளத்தை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வருகைக்கான அடையாளங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களில் 2வது பிரதானமான அடையாளமாக இயேசு சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இயேசு எந்த யுத்தத்தை சொல்லுகிறார், எந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதோடு கூட சேர்ந்து உங்களுக்கு சில உண்மைகள், சரித்திர உண்மைகளை இப்பொழுது நாங்கள் இன்றைக்கி இந்த காலை வேளையில் சொல்ல போகிறோம். நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
ஏன்னா அடுத்த இந்த வருஷத்துலேருந்து மே மாதத்துலேருந்து அது நடக்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறது, நான் தீர்க்கதரிசி இல்லை, திருப்பி சொல்லிட்டேன், வாய்ப்பு இருக்கிறது, ஒரு கணிப்பு தான், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நடந்தால் தோத்திரம், நடக்காவிட்டாலும் தோத்திரம், பின்னாடி எப்பயாவது நடக்கும். 2022 வரும்போது ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார் 1ஆம் தேதி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொன்னார், இந்த தீர்க்க தரிசனம் 2022க்கு கர்த்தர் கொடுப்பது, நடக்கவில்லை என்றால் 2023 நடக்கும் என்றார். இப்படிப்பட்ட அபிருதமான தீர்க்கதரிசிகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறதில்ல. இது வந்து என்னென்னா, இந்த நடக்கிற சம்பவங்களை வைத்து இப்போ நடக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உலகம் ஒன்று சொல்லும், பைபிள் ஒன்று சொல்லும். எப்போவுமே உலகம் பைபிளுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லும். நீங்கள் பைபிள் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உலகம் சொல்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பைபிளோட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, உலகத்தோட என்ன செஞ்சிருவீங்க, ஒத்து போயிடுவீங்க. அதனால தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார் அப்படின்னா, கொஞ்சம் வசனங்களை வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களே வருவாய். போதும். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசி வருஷத்திலே நடக்க வேண்டிய யுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வருஷங்களில் நீ வருவாய், பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். ஒருவேளை இது இஸ்ரவேலை தான் குறிக்குதா, இது கடைசி காலம் என்றது அவங்கள பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16வது வசனம் வாசிங்க. அதில் 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். வசனம் தெளிவாக இருக்குது. இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும், கடைசி நாட்களில் வரும். இந்த செய்தியை, இந்த வசனத்தை நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா நடக்காதுன்னு சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை, பூமியில் இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை. அந்த தேசம் வந்து 78 வருஷம் ஆகுது. 80 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பேரே இல்லை, அப்படி ஒரு பேர் ஸ்தாபிக்கப்படவே இல்லை. 1948 தான் இஸ்ரவேல்னு ஒரு தேசமே வருது. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவு, கடைசி காலம் என்பது இஸ்ரவேல் வந்தால் தான் நடக்கும். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் ஒன்று வரணும், இந்த தீர்க்க தரிசனம் நடக்கணும்னா, இந்த வார்த்தை நிறைவேறணும்னா. 1948க்கு முன்னாடி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ அது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இது நம்ம கடைசி காலம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் கேட்குது, ஆனால் வந்து இருதயத்தில் விசுவாசிக்காது. அவர் சொல்கிறாரு அது கடைசி காலம்னு, பார்க்கலாம், ஆனால் எனக்கு என்னவோ தெரிலங்கம்மா. அவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய அடையாளம் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. உயிரடையுமா உங்களுக்கே தெரிய ஆண்டவரேன்னு அவர் சொல்கிறாரு. உயிரடைந்து அவைகள் ஒரு சேனையாய் நின்றது. 10வது வசனத்தில் இருக்குது, எசேக்கியேல் 37:10 இருக்குது. அவைகள் உயிரடைந்து எப்படி இருந்துச்சாம், ஒரு சேனையாய், மகா பெரிய சேனையாய் நின்றது. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உலர்ந்த எலும்பாக இருந்துச்சு, காணாமல் போச்சு. 1850 வருஷம் இல்லை. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரியாது, பெயர் கிடையாது, நாடு கிடையாது, தலைநகரம் கிடையாது. அவங்களுடையதான எல்லாமே அற்று போயிடுச்சு. அவங்க அவ்வளோதான், தொலைஞ்சிட்டாங்க, முடிஞ்சிட்டாங்கன்னு ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து நிற்கிறான் சேனையா, ஒரு யுத்தமாக நிற்கிறான், வேர்ல்டுலேயே எல்லாரையும் கலக்கக்கூடியவனாக வந்து நிற்கிறான். இந்த தீர்க்க தரிசனம் நடக்குதுன்னா அப்போ நம்ம தேவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதுன்னு பாருங்க. இது கடைசி காலத்தில் நடக்கும்னு சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் ஒரு வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஓசியா 3:5 வாசிக்கணும். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். எப்போ வருவாங்க அவங்க? கடைசி நாட்கள்ல. பாருங்க, இப்போ இந்த நீங்க பார்க்குற வீடியோ இருக்குது பாருங்க, அவங்க திரும்பி வரக்கூடிய வீடியோ நம்ம கண்களுக்கு முன்பாக வராங்க. வேதம் சொன்னபடியே துல்லியமாக கடைசி நாட்களில் அவர்கள் வருவார்கள் சொன்னபடி சரி இருக்கட்டும். சார் நான் உங்களுக்கு கடைசி அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்க இப்போ திரும்பி வர தொடங்கிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இதில் தான் நீங்கள் இந்த யுத்தங்களை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறீர்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னபடி அவங்களை திரும்பி இல்லை, அதே வச்சிருக்கு. ஸோ கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொன்னபடி அவங்க இப்போ திரும்பி வந்துட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தேசம் இருக்குது. ஆனால் அவர்களை குறித்ததான மிக முக்கியமான இந்த கடைசி யுத்தத்தை பார்க்க முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 யுத்தம் இருக்குது, அவங்களுக்கு ஏற்கனவே நடந்தது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒட்டி
சரித்திர குறிப்புகளும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு நடக்க போகிற 7 வருஷமோ 10 வருஷமோ நடக்க போகிறதான எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா உலகம் வந்து அவனுக்கு இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலும் கையில் மொபைல் ஃபோனும் இருந்தால் யார் வேணாலும் பேசலாம், இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதை உண்மையாக பொய்யான்னு கூட ஆராய மாட்டீங்க இப்போ இருக்கிற விஷயத்தில். ஏன்னா அந்த காலத்திலேயே அப்பயே ஆண்டவர் நூற்றாண்டிலே எழுதி வச்சுட்டார், பைபிள்லேயே சொல்லிட்டாரு, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்ட்டார். இப்போ நம்ம ஆராய்ந்தே பார்க்கறதில்ல, எது வந்தாலும் உடனே நம்புற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். கடைசி காலத்தில் வஞ்சனைகள் அதிகமாக இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார், இப்போ வஞ்சனைகளும் அதிகமாயிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் உண்மை சத்தியத்தை என்னதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வரப்போகிற அந்த காலங்களிலே நிலைநிற்க முடியும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான சரித்திரத்தோடு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 43:5 வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இப்போ நம்ம காலத்தில் நடக்குது. இது ஓசியா 3:5 நீங்கள் பார்த்தது ப்ளஸ் இந்த ஏசாயா 43:5 திரும்பி வா என்பேன். இதை பார்க்கறது எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இதை சாதாரணமாக ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லுவேன், எனக்கு சாதாரணமாக வீடியோவாக தெரியாது. எப்படி தெரியும்னா, நம்ம மோசே தலைமையில் ஜனங்க வந்தாங்கன்னு இருக்குது இல்லையா, எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்தாங்கன்னு இருக்குது. நம்ம எழுதியிருக்குது, வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ரெண்டும் செய்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம பார்க்கல, அதை நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் பைபிளில் இருக்குது, விசுவாசிக்கிறோம், நடந்துச்சு, உண்மைதான் அது. ரெண்டாவது, செருபாபேல் தலைமையில் வந்தாங்க, 3 பார்ட்டாக வராங்க, நெகேமியா, செருபாபேல், எஸ்ரா, 3 பார்ட்டாக வராங்க. இது எழுதியிருக்குது, வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் 3வது அவர் சொல்கிறார் ஓசியாவில், கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். இதை வாசிக்கிறோம், இத்தனை நாள் விசுவாசித்தோம், இன்னைக்கு நம் கண்கள் காண்கிறது, அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இது நம்ம அந்த ரெண்டையும் நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நம்ம கண்கள் பார்க்குது, உக்ரைன்லேருந்து இவங்க வராங்க, இதான் லாஸ்ட் பேட்ச். இவங்க வந்த பிறகு தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் உக்ரைன்லேருந்து புறப்படுறதுக்கான எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தர் சொன்னபடி அப்படியே இதை நீங்கள் எப்படி நான் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் 430 வருஷம் கழித்து ஆபிரகாமுக்கு சொன்னது எப்படி நடந்ததோ, 70 வருஷம் கழித்து எப்படி எரேமியா கிட்ட சொன்னது நடந்ததோ, அதே மாதிரி நம்முடைய காலத்தில் ஒன்று நடக்கிறது. உலகம் எங்கிலும் இருந்து வராங்க. அன்னைக்கு எகிப்துலேருந்து வந்தாங்க, இன்னொன்று பாபிலோன்லேருந்து வந்தாங்க. இது உலகளாவிய எல்லா இடத்திலிருந்து வருகிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்குது. இந்த 76 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. அப்படின்னா பாருங்க, நீங்களும் நானும் எந்த காலத்து ஜனங்கள்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசி காலத்தில் வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. 430 வருஷம் கழிச்சு வந்தானா அதான் அவனுக்கு அந்த காலம் விடுதலையின் காலம்னு அர்த்தம். 70 வருஷம் கழிச்சு வருகிறானா அதான் விடுதலையின் காலம்னு அர்த்தம். இப்போ இவன் 1850 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறான். இதை தவிர மேன்மையான மிக முக்கியமான அடையாளம் நம் நூற்றாண்டில், நம்மளோட தாத்தாக்கள் காலத்தில் இது நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நடந்துருச்சு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா காலத்திலும் செய்கிற தப்பை இந்த காலத்திலும் செய்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே இவங்க திரும்பி வருவதுக்கு, இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசமானது 1850 வருஷம் ஒட்டமான் துருக்கியர் அப்படிங்கிறவங்களோட கையில் இருந்துச்சு. இப்போ இருக்க துருக்கி கையில் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்கள் அவங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. முதல் உலக யுத்தம் முடியும் போது 1914 18 வரைக்கும் முதல் உலக யுத்தம் முடியும் போது இந்த இங்கிலாந்து தேசம் அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா மாதிரி வல்லரசாக இருந்துச்சு. அவங்க அந்த யுத்தத்தில் தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருந்ததான காரியங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாத போது அவங்களுடைய நாட்டில் இருந்த ஒரு யூத விஞ்ஞானி, அவர் பேர் சார் வைஸ்மேன்னு பேர், அவர் என்ன பண்ணார், நான் இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் கேட்குற பொருள் கொடுங்க, நான் ஒரு பொருள் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு ஒரு வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு. ஜெயித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு சர்பட்டம் கொடுத்துட்டு, உங்களுக்கு நாங்கள் இதை தாண்டி எதாவது செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த யுத்தத்தில் தான் இங்கிலாந்து இஸ்ரவேல் தேசத்தை துருக்கியிலிருந்து ஜெயிச்சு வாங்குது. ஸோ ஜெயிச்சு அவங்க கைக்கு வந்த உடனே இப்போ இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் ஜனங்க ஒரு 1850 வருஷமாக அகதியாக இருக்காங்க, எங்கேயும் போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, எங்கள் தேசம் இன்னொருத்தர்கிட்ட இருந்துச்சு, கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இது உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் எங்களை என்ன வேணும்னு கேட்குறீங்க, எங்கள் தேசத்தில் குடியேறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார்.
யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அவர் கேட்ட உடனே அவரை கனப்படுத்துறதுக்காக இங்கிலாந்து தேசம் அன்னைக்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் பால்ஃபர், அவர் தான் அவரை கொண்டு ஒரு வரைவு ஏற்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் தங்கள் தேசத்தில் வந்து குடியேறலாம் என்கிறதான ஒரு சட்டம் போடப்படுகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, இஸ்ரவேலர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், இலங்கை தமிழர்கள் இன்னும் 100 வருஷம் கழிச்சு, நான் சொல்கிறது இப்போ இல்லை, இன்னும் 100 வருஷம் கழிச்சு இலங்கைக்கு அவங்க திரும்பி வந்தால் அது அவங்க தேசத்துக்கு வருவதா ஆக்கிரமிப்பு பண்ணுவதா? எத்தனை வருஷம் ஆனாலும் இலங்கை தமிழர்களுடைய தேசம் இலங்கை தான். எத்தனை வருஷம் ஆனாலும் இஸ்ரவேல் தேசம் யூதர்களது தான். அவன் 1850 வருஷம் கழிச்சு வந்த உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அவன் தேசத்துக்கு. அதனால தான் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, அவன் எங்கேருந்து வந்தான்? அவன் அப்போ எங்கேருந்தோ வந்து தானே அவன் தேசத்தை பிடிக்கணும். இப்போ அமெரிக்கா போய் வெனின்சுலாவை பிடிச்சிருச்சு, அதுக்கு பேர் தான் ஆக்கிரமிப்பு. ஏன்னா இவன் அமெரிக்கா, அவன் பிடிச்சது வெனின்சுலா. ஆனால் இங்கே நடக்கிறது அவன் சுய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டான். ஸோ இன்னைக்கு ஒரு உலகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு மீடியாலன்னு கேட்டால், அவர்கள் வந்து தங்கள் தேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார்கள். அவன் 1850 வருஷம் கழிச்சு தன் சொந்த தேசத்தை வந்து எடுத்துக்கொண்டான், அவ்வளோதான். நீங்கள் மலேசியாவில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்போது, அங்கே பர்மாவில் ஒரு பிரச்சனை வரும்போது, மியான்மரில் வரும்போது ஜனங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் திரும்பி வந்தாங்க. எத்தனை வருஷம் எங்கே இருந்தாலும் தமிழருடைய தாய்நாடு எது தான்? அது தமிழ்நாடு தான். அதே மாதிரி தான் அவன் எந்த ஊரில் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் தேசம் பாலஸ்தீனம், அவன் தேசம் இஸ்ரவேல், அங்கே வந்துட்டான் அவன். ஸோ இப்போ அவங்க வந்த உடனே அவன் பண்ண தப்பு என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து உலகத்துக்கு இவங்கிட்ட இருந்த தப்பு என்னென்னா, கர்த்தர் தேசத்தை கூட்டி சேப்பான்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், வந்துடணும். பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு சுபாவம் இருக்குது, நம்ம எப்போவுமே விசுவாசிகள் தான் பேர், ஆனால் நம்ம எப்போவுமே எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எதையாவது கொடுக்குறாருன்னா நமக்கு அதை பற்றின விஷயத்தை காட்டணும், பார்த்தா தான் நம்புவோம், பார்க்காம என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் காட்ட மாட்டார், விசுவாசித்து வரணும், அப்போ தான் காட்டுவார். இங்கே தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. நமக்கு எதையாவது முழுசாக காட்டணும். இவ்வளோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அவன் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுக்குறான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உனக்கு வேலை, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பிஎஃப், இவ்வளோ வந்து இஎஸ்ஐ பிடிப்போம், உனக்கு இவ்வளோ கொடுப்போம், இன்சென்டிவ் கொடுப்போம்னு சொன்னால் அந்த ஒரு பேப்பரை நம்பி தானே ஜாயின் பண்ணுறீங்க. அவன் கொடுப்பான்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? திடீர்னு திவாலாகி மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதெல்லாம் நம்ம நம்புவோம், அந்த ஒரு பேப்பரை நம்புவோம். ஆனால் இவர் ஒரு புக்கில் எழுதி கொடுத்த வசனத்தை நம்ப மாட்டோம். அது நம்மகிட்ட இருக்கிற சுபாவம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தேசத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னால், அவன் இருந்தது முழுக்க ஐரோப்பாவில். அன்றைக்கி அமெரிக்கா வல்லரசு கிடையாது, ஐரோப்பா தான் இருந்துச்சு, இங்கிலாந்து தான். ஸோ அவன் வரல. அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஊரில் சந்தோஷமாக இருந்துட்டான். கர்த்தர் பார்த்தாரு, நான் சொன்ன வசனத்தை நீங்கள் கேட்டு வரணும், விசுவாசித்து வரணும். ஆண்டவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவர் சொல்லி நீங்கள் கேட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா வர வைப்பார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு உலக பிரகாரமாக அழிகிற ராஜாவே சொல்கிறான், நான் சொன்னது சொன்னதே அப்படிங்கிறான். அழியாத ராஜா எழுதினதே. அவர் சொன்னால் அவ்வளோதான். அதை மாற்ற கருத்தோ கேட்குற கருத்தோ யாருக்கும் இங்கே இல்லவே இல்லை. திரும்பி வா, உன்னை கூட்டி சேப்பேன்னா வந்திருக்கணும். இவன் வரல. அதனால் என்ன பண்ணுறாரு, இன்னொரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆமோஸ் புஸ்தகத்தில் இன்னொரு தீர்க்க தரிசனம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் 2:13. இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஒரு தேசத்துக்கு கொடுத்த, நீ வந்துரு, வராட்டி என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்னா, ஒரு கோதுமை கட்டை எப்படி அந்த ஒரு ஊரில் இருக்கிறவன் வண்டியில் ஏற்றுவானோ அந்த மாதிரி உன் ஊர்லேயே நான் உன்னை செய்வேன்றார். இந்த கோதுமை கட்டை எப்படி ஏற்றுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கரும்பு கட்டி ஏற்றிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லைவாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒன்று மேலே ஏற்றி ஒரு கட்டு தனித்தனியாக இருக்கும், ஒரு கட்டாக மேலே ஏற்றுவாங்க. ஏற்றி அந்த வண்டியில் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுவாங்க. கவர்மெண்ட்டில் இவ்வளோ தான் ஏற்றணும்னு ஒரு அளவு இருக்கும். நம்ம என்றைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா? 2 பேர் வண்டியில் போனோன்னா பைக்கில் 3 பேர் தான் போவோம், கம்பல்சரி. இல்லைங்க, மிஞ்சி போச்சுன்னா 4 பேர் போவோம். காரில் 4 பேர் போகலான்னா 5 பேர் போவோம், 5 பேர் போகலான்னா 7 பேர் போவோம், 7 பேர் போகலான்னா 9 பேர் போவோம். கம்பல்சரி 2 ஆள் எக்ஸ்ட்ரா தான் ஏற்றுவோம். நம்ம ஆட்டோ போய் பாருங்கள், 5 பேர் 3 பேர் ஆட்டோவில் போகலான்னா 5 பேர் போவான். அதுவும் டிரைவர் பக்கத்தில் வேறு உட்காந்துக்கிட்டு போவான். நம்மலாம் வந்து அது மாதிரி. எனக்கு வெளிநாட்டில் போகும்போது சில நேரத்தில் பார்க்கும்போது நான் ஆச்சரியமாக இருக்கும். சின்ன நாடாக இருக்கும், நான் பெரிய வல்லரசு நாடுகளில் சின்ன நாட்டுக்கு தான் போவோம். ஆனால் அவங்க அவ்வளோ ரூல்ஸ் அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளால் ரூல்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணுவான். கனடாக்கு அமெரிக்காக்கெலாம் போயிருந்த போது நம்ம ஊர் மாதிரி தான் அவங்களுக்கு சிவப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு இருக்கும். பொதுவாக அந்த மஞ்சளுங்கிறது எதுக்கானது?
சிவப்பு வரப்போது நில்லுங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நிற்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு அர்த்தம். நமக்கு மஞ்சள் என்ன, சிவப்பு முடிய போது சீக்கிரம் போயின்னு அர்த்தம். நமக்கு அவனுக்கு அதான் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே. அவன் என்ன பண்ணுவான்னா, நான் பார்த்தேன், அங்கே சிவப்பு முடிஞ்சு மஞ்சள் வந்த உடனே அவங்க அங்கேயே நிறுத்திடுவாங்க வண்டியை. நம்மளால் மஞ்சள் வந்தோன்னே நம்ம சும்மா இருந்தாலும் பின்னாடி சொல்லுவோம், போ 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 மஞ்சள் வந்துருச்சு போயும்பான். நம்ம அந்த 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 ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம எல்லாத்துலேயும் கற்று வச்சுருக்கோம் இல்லையா? நீங்கள் கொரோனாவில் மாஸ்க் போட்டதை பார்த்துருப்பீங்க தானே எல்லோரும், எவ்வளோ அழகாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னு. அத்தனை பேருடைய மாஸ்க்கு பெரும்பான்மை தாடியில் தான் இருந்துச்சு. இங்கே தான் இருக்கும் மாஸ்க்கு. போலீஸ்காரை பார்த்தோன்னே இழுத்து அப்படி மேலே விடுவான். விட்டீங்களா? நம்ம தான் அந்த 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 ரூல்ஸை உடைக்கிறதுன்றது நம்மகிட்ட இருக்கும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோதுமை கட்டை ஏற்றுற மாதிரி ஏற்றணும். என்ன அர்த்தம்னா, ஒன்று மேலே ஏற்றி அந்த வண்டி நிறைவாரமாய் அப்படின்னு இந்த மாதிரி உங்களை வண்டியில் ஏற்றுவேங்கிறார். இந்த தீர்க்கதரிசனம் அப்படியே எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1936 43 ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லர் அவங்கள பண்ணது, யூதர்களை மட்டும் பண்ணது, மற்ற யாரையுமே பண்ணலை. ஒரு 70 பேர் ஏறக்கூடியதான ட்ரெயினில் 300 பேரை ஏற்றிருக்கிறார். அதில் மூச்சு திணறி உள்ளேயே செத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இழுத்து வெளியே போட்டுட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ஜனங்க செத்துருக்குறாங்க. அந்த 7 வருஷத்தில் மட்டும் ஹிட்லர் சாவடிச்சது 60 லட்சம் யூதர்கள். கணக்கில் வந்தது மட்டும், கணக்கில் வராது தெரியாது, கணக்கில் வந்தது மட்டும் 60 லட்சம் யூதர்களை. கணவனையும் மனைவியும் பிரிச்சிருவார், பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிரிச்சிருவார், வெவ்வேறு ஊருக்கு ட்ரெயின் ஏற்றி அனுப்பி விட்ருவான். அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, மொத்த அடையாளத்தையும் மாற்றிடுவான். இந்த காலத்து மாதிரி அந்த காலத்தில் உங்களுக்கு RFID ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. யார் எங்கே போனாங்கன்னே தெரியாது, டோட்டலாக மாற்றி விட்டுருவான். அப்படி ஒரு கோதுமை கட்டு ஏற்றுற மாதிரி இந்த இந்த சம்பவத்தை நான் நடந்த இடத்த போய் நான் நேரில் பார்த்தேன். போன வருஷம் போகும்போது என்ன பண்ணோம், அப்படி ஒரு சம்பவத்தை போய் என்ன செஞ்சோம், போய் பார்த்தோம். அவங்க அங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அந்த கிரவுண்ட், அவங்கள கொலை பண்ண கிரவுண்டு, அதை இன்னும் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல அதோடைய ஃபோட்டோஸு, அவங்கள பண்ண அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்குறாங்க. பார்த்தா ஒரு 1000 பேர் 10,000 2000 பேர் தங்க வேண்டிய இடத்துல 10,000 பேர் தங்கியிருக்காங்க. அங்கே தான் முதல்ல மலேரியாங்கிற கிருமியே உருவாகிருக்குது. ஒரு சாரார் சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க மேலே போட்டு பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணின போது அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு வந்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐரோப்பாவில் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற தேசம் பாலைவனமாக இருக்குது, இப்போ நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம், அதுக்கு இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு நினச்சாங்க. எப்பவுமே பல நேரத்தில் இதுதான் நம்ம பண்ணக்கூடியதான மிஸ்டேக். கர்த்தர் ஒன்றை சொல்லும் பொழுது அது பார்வைக்கு இன்பமாய் இருக்காது, ஆனால் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது அது வனாந்தரமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நடந்து போங்க, அதை சோலைவனமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கேயே தான் இருக்கும் எல்லாம், நம்ம கண்ணுக்கு அது அப்போ தெரியாது, அவ்வளோதான். ஆகாருக்கு நீரூற்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்தம்மா அழுவுது, ஐயோ என் பிள்ளை சாகுதேன்னு சொல்லி அழுத உடனே பிள்ளையின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார். வசனம் சொல்லுது, ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தால் நீரூற்றை கண்டாள். நீரூற்றை உருவாக்கல, நீரூற்று அங்கே தான் இருந்துச்சு, அதே வனாந்தரத்தில். நேரம் வரும்போது கர்த்தர் கண்களை திறப்பார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்கிற வார்த்தையை விசுவாசித்து செய்ய வேண்டியது மட்டும். இது எப்படிங்க நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, இந்த கேள்வி நமக்கு தேவையே இல்லை. பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. எங்களை ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார் 2016. நான் 2004 ஊழியத்துக்கு வந்தேன். வரும்போது இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு என்னை வர சொல்லும் பொழுது, இங்கே எனக்கு ஊழியத்தினோட பின்புலம் கிடையாது, எதுவுமே தெரியாது, ஊழியம்னா என்னன்னு கூட தெரியாது. நான் போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோதான். இங்கே வந்தபோது நான் பைபிள் காலேஜ் படிக்கல, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது 11 மாதத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் என்னை கேட்ட கேள்வி, நீ சும்மா இருக்க தானே வந்துட்ட, ஒரு வேலையும் இல்லை ஊழியம் இல்லை, எதுக்கு நீ வந்தேன்னு கேட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் மட்டும் என்மேல் இருந்தது. நான் ஒன்றை மட்டும்தான் நம்பினேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதே மாதிரி தான் 2016 கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியம் சொன்னார். ஒரு இடத்த காட்டி, நீ அங்கே போ, இனி சென்னையிலேருந்து உன்னை கொண்டு போயிடுவேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு போயிட்டார். இப்போ நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா காடு, அது வந்து ஒரு மிஷினரி ஸ்தலம் மாதிரி. அங்கே போக சொல்லிட்டார், நாங்கள் போயிட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, இது காடு, இங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, அது ஆண்டவர் சொன்னார் போன்னு சொல்லி. எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்குது. 2004 சொன்ன ஆண்டவர் தான் 2016 சொல்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக செய்வார்னு 2016 ஆரம்பித்தோம். இப்போ 2026 அந்த இடத்துக்கு போயிட்டோம்.
கர்த்தர் அங்கே போன பிறகு எங்கள் தேவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறதை எங்கள் கண்களை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுவேன், நம்ம போகும்போது அது வனாந்தரமாக இருக்கும், நம்ம போகும்போது அது காடாக இருக்கும், நம்ம போகும்போது அது மிஷினரி ஸ்தலமாக இருக்கும். நம்ம போனோம்னா தான் அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற சாட்சி. அப்போ ஆண்டவர் உங்களை ஒரு காரியம் செய்ய சொன்னால் செய்யுங்க, இல்லை செய்ய வைப்பார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அநேகர் ஏன் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னா, அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வைப்பார், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆண்டவர் உங்களை இங்கே மதுரைக்கு வர சொல்கிறாருன்னா, நல்ல ஏசி போட்டு 3rd ஏசி 2nd ஏசியில் அல்லது 1st ஏசியில் ரிசர்வேஷனில் தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா ட்ரெயின் என்னவாயிடும், போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கோயம்பேட்டில் வெங்காய வண்டி ஏறி தான் வரணும், இல்லை அன்ரிசர்வ்டில் தான் வரணும். ஆனால் மதுரைக்கு வச்சிருவாரு, அதெல்லாம் கன்ஃபார்மாக வர வச்சிருவாரு. ஆனால் 1st ஏசியில் வரீங்களா வெங்காய வண்டியில் வரீங்களான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உபத்திரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் நடத்துகிற பாதையில் அவர் உங்களை கொண்டு போகும்போது நீங்கள் போயிட்டீங்கன்னா, விசுவாசிச்சு போயிட்டீங்கன்னா, கர்த்தர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களும் அப்படித்தான், எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அதே ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 2:16 வாசி. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா? யூதர்கள் 1850 வருஷம் அந்த தேசத்தில் லேண்ட் லார்ட்ஸாக இருக்காங்க. லேண்ட் லார்ட்ஸ்னா நில பிரபுக்கள், நில சவதாரங்கள் வச்சுருப்பாங்க. பேங்கர்ஸ், மிகப்பெரிய பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்லாம் அவங்க வச்சிருந்தது தான். அப்படி வச்சிருக்கிற அந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீ ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாக போவேங்கிறார். இது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, இது அதுக்கான ப்ரூஃப். இது இவங்கள இராணுவ வீரர்கள், யூதர்கள் அங்கே இருந்தவங்க. ஹிட்லர் பண்ண கொடுமையில், ஹிட்லர் வந்து சாகடிக்கும் போது நிர்வாணமாக தான் சாகடிப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, ட்ரெஸ் எல்லாம் எதுக்கே வீண் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸு நமக்கு தேவைப்படும். அவங்க போட்ட தங்க பல்லு போட்டு தான் தட்டி எடுத்துருவாராம். அவங்களுக்கு தங்க வச்சுக்க உரிமை இல்லை யூதர்களுக்கு. தங்க பல்லு இருந்தால் தங்க பல்லு இருந்தாலும் தட்டி எடுத்துருவார். அதனால் அவங்க வந்து எங்கடா ஹிட்லர் ஆட்கள் வந்து செக் பண்ணி தட்டி எடுப்பாங்களோன்னு அவங்களே பல்ல உடச்சி எடுத்ததெல்லாம் இருக்குது, சரித்திரத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிர்வாணியாய் ஓடி போவான். அது அப்படியே நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு லோத்து உள்ளே போனார். போகும்போது எப்படி போனார்? எனக்கு வச்சிருக்கிற சொத்துக்கு இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூட. வரும்போது எப்படி வந்தார்? 2 பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்றுமே எல்லாம் வெளியே வந்தார். நான் சொல்லுவேன், கோலும் கையுமா போனவன் கர்த்தர் சொல்லி வந்தா பெரிய பரிவாரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பெரிய பரிவாரமாய் நீங்கள் இருந்து கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா வெறுங்கையாய் திரும்பி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே தான் உங்கள் அஸ்திவாரம் இருக்கணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் புழுதியிலிருந்து ராஜாக்களை உண்டாக்க வல்லமை உள்ளவர். அதே நேரத்தில் தப்பு நடந்துருச்சு, ராஜாவை புல்லுமைய வைக்கவும் அவர் வல்லமை உள்ளவர். அவரால் ரெண்டும் முடியும். யூதர்கள் ஒன்றும் இல்லாமல் அகதியாக போனவனை அதே ஜெர்மனியில் மில்லியனஸை மாற்றி உட்கார வச்சார். ஆனால் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எக்ஸ்ட்ரா 20 வருஷம் அங்கே இருந்தான், 20 வருஷம் அங்கே இருந்தான். திரும்பி வரும்போது வெறும் கையாக திரும்பி வந்தான். உண்மையிலே வெறும் கை, ஒன்றுமே இல்லை. ஹிட்லர் எல்லாத்தையும் எடுத்துட்டார். உயிர் பிழைச்சா போதும் தப்பிச்சு வந்தாங்க. இதுதான் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறது. கர்த்தர் ஊழியத்துக்கோ எந்த ஒரு காரியத்துக்கோ வர சொன்னால் வாங்க, செய்ய சொன்னால் செய்யுங்க. சில ஆட்களெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஏன் கேள்வி கேட்பீங்க? ஒரு பயத்தில் ஆண்டவரே எனக்கு அடையாளம் காட்டுங்கன்றது தப்பு இல்லை, அது மனுஷனுக்கு இருக்கிற இயல்பு. சில ஆட்களெல்லாம் ஆண்டவரை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. நீ நம்பி கடலில் இறங்குங்க, அந்த கடலில் உங்கள் மேல் நடக்க வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். இல்லைங்க நடக்க தெரியல விழுந்துட்டேன்னா தூக்கிறதுக்கான தேவனும் அங்கேயே இருக்கிறார். உங்களுக்கு அப்புறம் என்ன பயம் இருக்கு? தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற ஒருத்தர் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சி வந்துடணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கிடணும் கடலில். நடந்தா கர்த்தருக்கு தோத்திரம், முழுகுனா கர்த்தர் தூக்கி எடுப்பார், அதுக்கும் தோத்திரம். இல்லையா திருப்பி நம்ம படகுல அவரும் வந்து உட்காந்துப்பார் எல்லாரும். ஆனால் நம்மளை அவர் கை விடுகிறது மட்டும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி திருப்பி கொண்டு வர வச்சார். அவங்க அடித்து பிடிச்ச பிறகு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்த பிறகு 1948 கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். 1948 இப்போதான் முதல் யுத்தம் வருகிறது. இப்போதான் முதல் யுத்தம் வருது. 48 இவங்க தனிநாடாக பிரகடனப்படுத்தப்படுறாங்க. சுதந்திர தேசத்துக்கு வந்தாங்க. 15ஆம் தேதி மறுநாள் இவர்களுக்கு விரோதமாக 7 அரபு நாடுகள் யுத்தத்துக்கு வந்தாங்க. 7 அரபு நாடுகள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எங்கிருந்தோ வந்து இந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க 30 வருஷமா. இங்கே இருந்த ஏற்கனவே இருந்த அரபியர்களெல்லாம் துரத்துறாங்க, அவங்களோட சண்டை இருக்குது.
ஸோ நாங்கள் எங்கள் அரபியர்களுக்காக சண்டை போட போகிறோம்னு சொல்லி 7 பெரிய நாடு, எகிப்து, சிரியா, லெபனான், அப்புறம் வந்துட்டு ஜோர்டான், இப்படி பெரிய பெரிய நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு திருப்பி பாலஸ்தீனர் கையில் நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சண்டை ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடைஞ்சு ஒரு நாள் மறுநாள் 14ஆம் தேதி சுதந்திரம், 15ஆம் தேதி யுத்தம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எசேக்கியேல் 37:10 சொன்னார் இல்லையா, அவர்கள் உயிர்த்து ஒரு சேனையாய் நின்றார்கள். அந்த 10வது வசனம் வாசிங்க. 37:10, எசேக்கியேல் 37:10 வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உயிரடைந்து காலூன்றி, இது அப்படியே நிறைவேறினது 1948 மே 15. அவங்க எழுந்திருக்கிற அன்னைக்கே சேனையாக தான் நின்னாங்க. ஒரு ஆர்மி. 14ஆம் தேதி முதல் விடுதலை அடையுது. நம்ம எப்படி 1947 ஆகஸ்ட் 15 சொல்கிறோம்ல, அவங்களுக்கு 1948 மே 14. அப்படி நின்ன உடனே மறுநாள் காலையில் யுத்தம், சண்டை, சேனையாய் நின்றார்கள். அப்படியே எழுத்துக்கு எழுத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இப்போ தான் 7 நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இந்த 7 நாடுகளும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம். நான் ஏன் இந்த யுத்தத்தை பற்றி சொல்கிறேன்னா, முதல் யுத்தம் சொன்னால் இதுக்கு பின்னாடி நீங்கள் கற்றுக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் இருக்குது. ஸோ நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே அரபியர்களும் இருக்கிறீங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 7 பேரும் சண்டை பண்ணும்போது ஒரு அரபியனை கூட சாகடிக்க நாங்கள் விரும்பலை. நீங்கள் எங்கள் சகோதரர்கள். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த யுத்தத்தை 1 நாள் 2 நாளில் முடிச்சிருவோம். ஏன்னா யூதர்கள் உருவாகி 1 நாள் தான் ஆகுது. ஸோ நம்ம சண்டை ஆரம்பிக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் அரபியர்கள் இருக்கிறீங்களோ நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிருங்க அந்த பார்டரை விட்டு. சண்டையை முடிச்சிட்ட உடனே 2 நாளில் நீங்கள் திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே வேளையில் இந்த சின்ன ஃபோட்டோ ஒருத்தர் தெரிகிறார் பாருங்க, தெரிகிறாரா? அந்த குட்டி ஃபோட்டோ, அவர் பேர் டேவிட் பென்கூரியன் அப்படின்னு அர்த்தம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் தான் இஸ்ரேல் நாட்டினுடையதான பிரதமர் அன்னைக்கு. அவரை பற்றின தீர்க்கதரிசனம் பைபிளில் இருக்குது. எசேக்கியேல் 37, அதே 37, 24, 25 இவரை பற்றின ப்ராஃபஸி இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்கு உள்ள ரேடியோவில். இந்த மாதிரி அரபியர்கள் வெளியே போகாதீங்க, நம்ம சேர்ந்து ஒன்றா யுத்தம் பண்ணுவோம். நாம் 30 வருஷமாக ஒன்றா இருக்கிறோம், யுத்தம் பண்ணுவோம். இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எதிரிகள்கிட்ட நம்மளை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அரபியர்களுக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. ஏன்னா சுற்றி இருக்கிற 7 பெரிய நாடு, அவங்க பார்த்தீங்கன்னா சகோதரர்கள், மொழி வாரியாக அது மட்டும் இல்லாதபடிக்கு மத ரீதியாக சகோதரர்கள். ஆனால் இஸ்ரவேல மொழி வேற, அதே நேரத்தில் இவன் சகோதரன் அவங்களால சொல்ல முடியாது. சரி, இவன் பேச்சை கேட்கறதா அவன் பேச்சை கேட்கறதா? கடைசியில் அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இந்த 7 நாட்டுடைய பேச்சை கேட்போம், ஏன்னா 7 பெரிய நாடு அப்படின்னு சொல்லி பேச்சை கேட்போம்னு சொல்லி எல்லாரும் எல்லைகளை விட்டு வெளியே போனாங்க. சண்டை ஆரம்பிச்சிச்சு. இதுதான் முதல் சண்டை. இதுக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுதந்திரத்துக்கான போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி 1 நாள் 2 நாள், 1 வாரம் 2 வாரம், 1 மாதம் 2 மாதத்தில் முடியல. அது 2 வருஷம் ஆச்சு இந்த யுத்தம் முடியறது. அது சண்டை போயிட்டே இருக்கு. இவங்க நினச்சாங்க அவன் ஒரு சின்ன குட்டி நாடு தானே, அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அவன் குட்டி நாடு தான், ஆனால் 2 வருஷம் தாக்கு பிடிச்சான். 2 வருஷம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் பெரிய இராணுவம்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் பெரிய இராணுவம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. அவருடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் இராணுவங்களின் தேவன். அவருக்கு எப்பவுமே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனாரிட்டி பக்கம் தான் நிற்பார். மைனாரிட்டினா உங்களுக்கு புரியுதா? யூதனை பற்றி நான் மட்டும் சொல்லலை, மைனாரிட்டி பக்கம் தான் அவர் எப்பவும் நிற்பார். நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்துக்கோங்க, சோதோமுக்கில் அவங்ககிட்ட நிற்க மாட்டார், ஒரு குடும்பத்துக்கு கூட தான் நிற்பார். உலகம் அழியும் போது மொத்த பேரோட நிற்க மாட்டார், ஒரு பேழையோடு கூட நிற்பார். உங்களுக்கு தெரியும், கிதியோனுக்கிட்ட 300 பேரோட நின்னார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அப்படி தானே? கோலியாத்தோட நிற்க மாட்டார், ஒரு குட்டி தாவீதோடு தான் நிற்பார். ஆல்வேஸ் அவர் காட் இஸ் அ மைனாரிட்டி காட். ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மைனாரிட்டி காட்னா அவர் மைனாரிட்டி இல்லை, மைனாரிட்டிகளின் காட் அவர். நம்ம தான் சொல்லுவோம் நான் ஒன்றும் இல்லை, தூசி துரும்புன்னு. அவர் சொல்வார், நீ தூசி துரும்பு என்ன வேணா இருந்துக்கோ, ஆனால் என் கையில் இருக்கிற தூசி, என் கையில் இருக்கிற துரும்பு என் கையில் இருந்தால் நீ பெரிய ஆயுதம்னு அர்த்தம், கூர்மையும் எந்திரமான ஆயுதம். சும்மா அந்த மைனாரிட்டின்லாம் பயப்படாதீங்க. முதல்ல நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எதன்னா, உங்களை தான் ஜெயிக்கணும். இப்போ கோலியாத்து பெரிய ஆள் தான், யாரும் இல்லைன்னே சொல்லலை. கோலியாத்து எல்லா பக்கமும் கோலியாத்து தான் உட்காந்துருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது? கோலியாத்தா தான் இருக்கு. எங்கே போனாலும் கோலியாத்து, எங்கே போனாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் கோலியாத்து தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் முதல்ல நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எதுனா, கோலியாத்தல்ல உங்களை. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு சவுலுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, முதல்ல அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. கோலியாத்தை எப்படி ஜெயிக்கிறது
ஐயோ அவன் கோலியாத்து சிறுவயது முதல் யுத்த வீரன், அவனை பத்தின எல்லாம் தெரியுது. ஐயோ கோலியாத்து நீதிமன்றத்தில் இருக்கு, கோலியாத்து அங்க இருக்கு, கோலியாத்து எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு, கோலியாத்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆட கோலியாத்து எங்க வேணா உட்காந்துருக்கட்டும், பாராளுமன்றத்திலே இருக்கட்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தேவன் இருக்கிறாரு, அவர் சேனைகளின் கர்த்தர். எந்த கோலியாத்தையும் கீழே வீழ்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் கையில பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கையில இருக்கிறது கூழாங்கல்லா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நீ போடுற முழங்காலுக்கு முன்னாடி தேசங்கள் கரையும், ராஜாக்கள் அழிவார்கள், ராஜகுமாரத்திகள் கீழே விழுவார்கள். நீயோ நானோ வென்றால் அவரோடு கூட ராஜரீகம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். முதல்ல உங்களுக்கு அதை எடுக்கணும் இருதயத்துல இருந்து. எப்ப பாரு நீங்க யேசபேல் சொல்லிட்டா, யேசபேலே இல்லை இப்ப. ஆமால்ல, நீங்க எந்த யேசபேலை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு யேசபேலை சொல்றேன். அந்த யேசபேல் அப்படி தான் சொல்லுச்சு. என்னவோ பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இன்னைக்கு அந்த யேசபேலே இல்லை. நாம் இருக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. முதல்ல உங்களுக்கு அந்த தைரியம் வரணும். அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூதங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ 7 நாடா வா, 70 நாடா கூட வா. இப்போ கூட பாருங்க, ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டான். முந்தா நேற்று ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டான். நீங்கள் அது கேட்கறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டா ஐநா சபையோடைய எந்த சட்டமும் எங்களை என்ன செய்யாது, கண்ட்ரோல் பண்ணாதுன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஆனால் அதோட இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஐநா சபையில் இருக்கிற எந்த நாடு இஸ்ரேவேலை அடித்தாலும் ஐநா சபை கேட்காது. நீ என்னுடைய மெம்பர் இல்லை, அதனால் உன்னை அடித்தா நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐநாவில் இருக்கிற 185 நாடுகளுக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டான் அவன். இந்த 185 நாட்டில் எவன் இஸ்ரேவேல் அடித்தாலும் ஐநா கேட்காது. ஏன்னா அவங்க எங்களுடைய அமைப்பில் என்னவா இல்லை, மெம்பராக இல்லை. அவன் ஐநாவை நம்பவே இல்லை, இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கும் பென்யமின் நெத்தன்யாகு யுத்தத்துக்கு போகும்போது அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பாருங்க. 3000 வருஷத்தின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு பைபிள் வசனம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு முதல்ல அந்த தைரியம் வரணும். நான் மைனாரிட்டி, நான் சின்னது, நான் அப்படி. யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏங்க நமக்கு அவங்க பாதுகாப்பு, இவங்க பாதுகாப்பு, யார் பாதுகாப்பு இருக்கு இல்லைன்னா கிடையாது. எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. என்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், என்னையும் காப்பார், முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாப்பார். அந்த விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வரணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவன் தான். 1948 மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் 7 நாடு அடிக்குது, ஒன்றும் செய்ய முடியல. 2 வருஷம் முடியும் பொழுது 7 நாடுகளும் 7 வழியாய் சிதறி ஓடி போனது. 7 நாடுகளையும் ஜெயித்தான். இஸ்ரவேல் முதல் யுத்தத்தில் ஜெயித்தது. அந்த தேவன் தான் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நான் ஒரு சின்ன சர்ச்சு, நான் ஒரு சின்ன குடும்பம், நாங்கள் ஒரு சின்ன ஆளு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு சர்ச்சு போதும், நான் உன்னை வச்சு தமிழ்நாட்டையே மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஒரு 120 பேரை வச்சுக்கிட்டு நான் உலகத்தையே தலைகீழ கலக்க முடியுமானால் உன் ஒரு சர்ச்சை வச்சு ஏன் என்னால் செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நாங்கள் ஒரு 10 சர்ச்சு ஒன்றா இருந்த. ஆண்டவர் சொல்லாரு, குறைச்சிருப்பான் பாரு, 10 சர்ச்சு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆண்டவரே அவங்க நீ எத்தனை சர்ச்சு? 10 குறைச்சிறேன். ஆண்டவர் நாங்கள் 5 சர்ச்சு குறைச்சிடேன். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ஆண்டவரே, இப்போ போவோம் பாரு. ஆண்டவரே நாங்கள் ஒரு சர்ச்சு, நீ ஒரு சர்ச்சின்னு பார்க்குற, இப்படி பாரு. அந்த ஒரு சர்ச்சு சேனைகளின் கர்த்தருடைய சர்ச்சு. அந்த ஒரு சர்ச்சு உன்னை வைத்து உனக்கு இருக்கிற அந்த பாரம், உனக்கு இருக்கிற அந்த தாகம், உனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், உன் மேல் இருக்கிற அபிஷேகம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா அந்த முழங்காலுக்கு முன்னாடி எந்த ராஜ்யமும் நிற்காது. அது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். நீங்க யாரையும் நம்பாதீங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்றது வெளியிருந்து உதவி வரும்னு எதுவுமே நினைக்காதீங்க. நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி முதலாவது யுத்தம் முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே போன அந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரவேலுடையதான பிரதமர் என்ன சொன்னார், டேவிட் பென்கூரியன், திரும்பி உள்ளே வராதிங்க, ஏன்னா ஆபத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்ட்டு எல்லா எல்லைகளையும் மூடிட்டு எப்படி எங்களை 2 வருஷம் கஷ்டப்படுத்துனீங்க, அவங்கெல்லாம் அடிக்கும் போது நீங்கள் எங்களுக்காக பேசலை, அவங்க அடிக்கும் போது எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணலை, ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டீங்க, ஸோ நீங்கள் அங்கேயே இருங்கன்ட்டார்.
அப்படி வெளியே போனாங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள்னு பேர். இன்றைக்கி உங்களுக்கு உலகம் வந்து பாலஸ்தீன அகதிகளை பற்றி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. இதான் ஆக்சுவலாக நடந்த சரித்திர காரியங்கள் நடந்துச்சு. ஸோ இது முதலாவது யுத்தம் நடந்தது. கர்த்தர் யுத்தத்தில் இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். ரெண்டாவது யுத்தத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசி. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது எதனால் எப்போ நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எரேமியா 26, 27 போய் வாசிச்சிங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நடந்துச்சு. எருசலேம் ஏறக்குறைய ஒரு 1900 வருஷமாக கைவிடப்பட்டுச்சு. எருசலேம் ஒன்றும் இல்லாமல் பாலைவனமாக மாறிடுச்சு. அதுக்கு யூதர்கள் பண்ண தப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. உண்மை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எருசலேம் மட்டும் இல்லை, யூதர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வச்சு நான் சொல்கிறேன், விசுவாசிகள் ஊழியக்காரங்கள் எல்லாரையும் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் போகட்டும். எப்போ நீங்கள் மனம் திரும்பி அவர்கிட்ட ஆண்டோட்ட நீங்கள் ஒப்புரவாகிறீங்களோ அன்னைக்கு உங்களை மன்னிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை மாதிரி மீண்டும் சேர்த்து கொள்வதற்கு ஒரு தேவன் உலகத்தில் கிடையவே கிடையாது. இங்கே யாருமே தி பர்ஃபெக்ட்னு ஒன்று கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தி பர்ஃபெக்ட்னு ஒரு ஆள் இருந்தாருன்னா, ஒரு தேவன் இருந்தாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் மனுஷீகத்தில். வேற ஒருத்தனும் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸு நிறையா இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருமே நான் சொல்கிறேன். இங்கே அப்படியே ஒரே சான்ஸில் பரிசுத்தமாக மேலே வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பைபிளில் யாரும் இல்லை, இயேசுநாதரை தவிர. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் விழுந்து போச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள், எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனம் தான் இப்போ நீங்களும் நான் இருக்கிற இந்த காலகட்டத்துக்குரிய வசனம். 12ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 3 முதல் 6 வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆனால் வாசிக்க வேண்டியது 6வது வசனத்தை வாசிங்க. 3 முதல் 6 வச்சுக்கோங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டு இருக்கும். இது எருசலேமை பற்றின தீர்க்க தரிசனம் கர்த்தர் உரைத்தார். அவங்க தேவனை விட்டு தூரம் போனாங்க, அக்கிரமம் பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்க, எல்லாம் எரேமியா 26, 27 இருக்குது 2 அதிகாரத்தில். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள தண்டித்தேன், சிதறடிக்க பண்ணினேன், அவங்கள மண்மேடாக்கி போட்டேன், பாலைவனமாக்கினேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கினேன். எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா 1900 வருஷம். ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை. எவ்வளோ நாள்? 1900 வருஷம் அவர்களை அப்படி கர்த்தர் விட்டுட்டார். தரிசா அப்படி அவங்கள போட்டு விட்டார், அவங்கள மொத்தம் பாலைவனமாக்கி விட்டார். இப்போ திருப்பி சொல்கிறாரு, அவனை நான் திருப்பி உருவாக்குவேன், எருசலேமை திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. கர்த்தர் சொன்னபடி 6 நாள் யுத்தம், 2வது யுத்தம் வந்துச்சு. இந்த 6 நாள் யுத்தத்தில் தான் எருசலேம் மீண்டும் ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு, கிபி 70க்கு பிறகு 1900 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் கையில் திரும்பி வருது, யூதர்கள் கையில் திரும்பி வருது. இவங்க தான் அதை ஜெயிச்சவங்க. இதான் அஃபிஷியலாக அவங்க உள்ளே நுழையிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த யுத்தத்தில் உள்ளே போகிறாங்க. ஆண்டவர் அவர்கிட்ட 6 நாளில் இது கொடுத்தார். இது ஓய்வு நாள் யுத்தம், யாம் கியூப்பர் வார், இப்படி நிறையா சொல்லுவாங்க. இந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. வெறும் 6 நாளில் முழு எருசலேமும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்னபடியே எருசலேம் குடியேறி விட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ இருக்கிற எருசலேம், பகல்லையும் இரவுலையுமா போட்டிருக்கிறோம். அது காரணம் என்னென்னா, பகலில் ஜனங்க குடியேறிட்டாங்கன்றதுக்கு பாலைவனமாக இருந்த இடத்துலலாம் வீடு கட்டியாச்சு. அதுக்கு பிறகு இரவில் அவங்க குடியேறிட்டாங்கன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா, எல்லா இடத்துலையும் விளக்கு இருக்குது. அவங்களாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டாங்க, ஜனங்க வந்துட்டாங்க, மனுஷங்க அங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முழுவதுமாக எருசலேம் குடியேறிச்சு, ஜனத்திரளால் மூடியாச்சு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் 12:6 இந்த சகரியாவின் புஸ்தகம் கர்த்தர் சொன்னபடி நடந்துருச்சு. ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, தன் ஸ்தானத்தில் குடியேற்றப்பட்டிருக்கும். அது என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேம் மகாராஜாவின் நகரம்னு அர்த்தம். எருசலேம்
மகாராஜாவின் நகரம், அதாவது இஸ்ரவேலுடைய தலைநகராக இருக்கணும். ஆனால் 1967 அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு அது தலைநகராக மாறவில்லை. சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் நீங்கள் தலைநகராக மாற்றினீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் சண்டை போடுவோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தலைமையாக இருந்த அமெரிக்கா சொல்லிருச்சு, நீங்கள் அதை என்னவா மாற்றக்கூடாது, இப்போதைக்கு தலைநகராக மாற்றாதீங்க, பெரிய பிரச்சனையாகும். என்னை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவோ சுற்றி இருக்கிற நாடுகளோ யாரை பற்றின டிசிஷன் கிடையாது. இந்த டிசிஷன் கர்த்தருடையது. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மாற்றுற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. 1948 நாடு வரும்னாரு, வந்துடுச்சு. யார் மாற்றக்கூடும்? அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன நாள் வரல, ஒரு நாள் அது வந்துச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2018 அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, நான் ஜனாதிபதியானா இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாருமே சொல்கிற ஒரு வாக்குறுதி. யார் எலெக்ஷனுக்கு வந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, யூதர்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது அமெரிக்காவில். அதனால் அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஜெயிச்ச உடனே விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி செய்ய மாட்டாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்பு இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. எலெக்ஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் நடக்கும். பதவியேற்பு வந்து ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் நடக்கும். அதாவது 2 மாதம் கழிச்சு தான் நடக்கும் பதவியேற்பு. நம்ம ஊர் மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளேயெல்லாம் மறுநாள் 2 நாள் அப்படிலாம் நடக்காது. பதவியேற்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 20 எலெக்ஷன், ஜனவரி 20 பதவியேற்பு. அவங்களுக்கு எப்போவுமே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். நவம்பர் 20 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ஜெயித்த பிறகு ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் ஜனாதிபதி ஆகிட்டீங்களே, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் மாற்றிடுவேன், நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு அதான் செய்ய போகிறேன் அப்படின்றார். இப்போ தான் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு பயம் வருது, என்னடா இருந்தாலும் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி. இப்போ வாசிங்க சகரியா 12:3-4 வாசிங்க. சகரியா 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய். இது 2017 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடந்த சம்பவம். உலகத்தில் உள்ள நாடுகள் ஏறக்குறைய 50 நாடு ஒருமித்து எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு சொன்னது. யூரோப்பியன் யூனியன் வான்ஸ், யூரோப்பியன் யூனியனில் 28 நாடு இருக்குது. ட்ரம்ப் அகைன்ஸ்ட் ரெகக்னைசிங் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல் கேபிட்டல். எவ்வளோ பெரிய ஹெட்லைன் தெரியுமா இது? 2000 வருஷம் கழிச்சு நடக்கிற ஹெட்லைன், எருசலேம் கேபிட்டலுங்கிற ஹெட்லைன். இதெல்லாம் சாதாரணமான தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நகரம் 3000 வருஷம் கழிச்சு தலைநகராக மாறுது. சிதேக்கியா ராஜாவை பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, கண்ணை குருடாக்கி விலங்கு போட்டு கூப்பிட்டு போனாங்கல்ல, அன்னைக்கு தலைநகரத்தை விட்டு போச்சு அது. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யம் 70 வருஷம், அப்புறம் கோரேஸ் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அப்புறம் அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யம், அப்புறம் அகஸ்துராயன் லூக்கா 2 வாசிக்கிறோம் ரோம சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு பைசாண்டியர்கள், அங்கே ஆரம்பித்து இங்கிலாந்து சாம்ராஜ்யம், பிரிட்டிஷர்ஸ் நம்ம இருந்தாங்க, அவங்க காலத்தில் நடக்கலை, எந்த காலத்திலையும் நடக்காமல் 3000 வருஷம் கழிச்சு எருசலேம் தலைநகரங்கிற பேர் வருது, கேபிட்டல் ஜெருசலேம் கேபிட்டல். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் போதும், கர்த்தர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், கர்த்தருடைய வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும் என்பதற்கு. 3000 வருஷம் கழிச்சு நடக்குது கேபிட்டல்னு. சாதாரணமான இப்போ பாருங்க, திருப்பி கல்கட்டாவை கேபிட்டலாக மாற்றணும்னு எவனா ஒத்துப்பானா? வாய்ப்பு இருக்குதா? யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி ஆச்சு நமக்கு தெரியாது. ஆனால் 3000 வருஷம் கழிச்சு கொண்டு உட்கார வச்சுட்டார். அப்படியே திருப்பி சொன்ன மாதிரியே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். 50 நாடு கூடிச்சு. இப்போ ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க, இப்போ எல்லாம் ஒன்றா கூடிக்கிட்டாங்களேன்னு. ட்ரம்ப் சொன்னார், யார் சொன்னா என்ன, நான் சொன்னேன், நான் வந்தால் மாற்றிடுவேன். சில நேரத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி நாட்கள் எழுப்புறது நல்லா தான் இருக்குது. நிறைய பேருக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு 2 வகையான மக்கள் இருக்காங்க. சிலர் யோசித்துட்டு அப்புறம் பேசுவாங்க, சிலர் பேசிட்டு அப்புறம் யோசிப்பாங்க. சரியா? இந்த மருமகள்லாம் வீட்டில் இருக்கும், அது எப்போவுமே பேசிட்டு தான் யோசிக்கும். பிரச்சனை வந்துடும், பாஸ்டர்கிட்ட வந்துடும், அப்புறம் வந்த பிறகு சொல்லுவாங்க, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது பாஸ்டர், அவசரப்பட்டு பேசிட்டேன், அதுக்கப்புறம் யோசிக்கிறது. சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, பேசவே பேச மாட்டான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன பண்ணாலும் உட்காந்துட்டே இருப்பான். அந்த அம்மா கேட்கும், ஏதாவது வாயை திறந்து சொல்கிறீங்களா அப்படின்னு. அவனுக்கு தெரியும் பேசினோம்னா மாட்டிடுவான். பேசாத இருந்தால் மூடணும். ஆமாம், அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், நான் என்ன பேசினாலும் அவர் திருப்பி பேசவே மாட்டார். அவனுக்கு தெரியும் பேசினா நான் தானே மாட்டுவேன். அவன்லாம் யோசித்து பேசுகிறவன். சில ஆட்கள் பேசிடுவான், மாட்டிடுவான் பாருங்க.
அந்த அம்மாட்ட பேசிடுவான். கல்யாணமான புதுசில் இந்த சில ஆட்களுக்குலாம் இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே பேசுவான் பாருங்க, உட்காந்து ஃபோனில் மணிக்கணக்கில் பேசிடுவான். ஏன் பேச மாட்டேறேன்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மா பேசும். இவன் அப்போ தான் யோசிப்பான், ஐயோ நம்ம நிறையா பேசிட்டோமா. அந்த அம்மா திருப்பி சொல்லுவான், அந்த காலத்தில் எவ்வளோ பேசுனீங்க, இப்போ ஒன்றுமே. அவன் தான் தெரியாமல் நான் பேசிட்டேம்மா, இவ்வளோன்னு தெரிஞ்சால் நான் பேசியிருக்கவே மாட்டேன். அந்த அம்மா அன்றைக்கி ஒரு டாக்டர் வாட்ஸ்அப் போட்டிருந்தார், ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல வேளை நம்மளாம் தப்பிச்சோன்னு நினச்சேன். அந்த டாக்டர் போட்டிருந்தார், ஒரு நாளைக்கு கணவர்கள் 5000 வார்த்தையோ 10,000 வார்த்தை தான் பேசுவானாமா. அவ்வளோதான் அவனுடைய மொத்த இதுவேமா. மனைவிகள் 25,000 வார்த்தையோ என்னமோ பேசுவாங்களாமா. அது இயல்பாகவே அப்படித்தானம்மா அவங்ககிட்ட. இந்த கணவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த 5000 வார்த்தையும் 10,000 வார்த்தையும் வெளியே இருக்கும்போதே பேசிடுவானா. ஆஃபீஸில் வீட்டுக்கு வரும்போதே என்ன பண்ணிடுவானா, அந்த 5000த்தையும் எம்டி ஆக்கிட்டு வந்துடுவானாமா. அதுக்கு மேலே அவனால் பேச முடியாது, அவ்வளோ தான் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவன் வந்த பிறகு தான் அந்த அம்மா 25,000 ஆரம்பிக்குமா. இப்போ அவனுக்கு என்ன, அவன்ட்டு எம்டி ஆகிட்டான், அவன் ட்ரை ஆகிடுச்சு, டீஹைட்ரேஷன், தண்ணி இல்லை பாடியில். அந்த அம்மா உட்காந்து, நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, ஏன் என் கூட பேசவே மாட்டீங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அந்த அம்மா 25,000 பேசுமா. அவர் கடைசியாக ஒரு டெய்ல் பீஸ் சொன்னார், அதில் தான் நான் ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை அன்றைக்கி அந்த கணவன் 25,000 பேசலைன்னா அந்த அம்மா என்ன செய்யுமா, 10,000 தான் பேசியிருப்பாங்களாம். 5,000 விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, நாளைக்கு 25 + 15 40 பேசுவாங்களாம். யோசித்து பாருங்க. அதனால் கணவன்மார்கள் என்ன செஞ்சிடணும், அந்த 25,000க்கு டைம் கொடுத்துடணுமா. உங்களால் கேட்க முடியுதோ கேட்கலையோ. அப்போ தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தான், நீ ரொம்ப கஷ்டப்படாதரா, அவன் வாழ்க்கையில் 2 வார்த்தையில் நீ ஓட்டிடலாம் ஈஸின்னு சொன்னான். ஒன்று சரி, இன்னொன்று சாரி. எது சொன்னாலும் சரி. ஏதாவது நடுவில் நம்ம கேட்கும், நான் சொன்னதை கவனிச்சிங்களா, சாரி நான் கவனிக்கலை, திருப்பி பேசுவேன் சாரி. எனக்கு என்னமோ அது ரொம்ப சரியான ஒரு ஃபார்முலாவாக பெருச்சு. A+B² மாதிரி ஏ சரி, பி சாரி இல்லையா. பாஸ்டர் பார்க்குறாரு, இது நமக்கு தெரியாமல் போச்சையா எத்தனை நாள். எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் சரியும் இல்லை சாரியும் இல்லை, அமைதியாகவே தான் இருப்பார் போல, எங்கிட்டையுமே ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார். இருந்துட்டு போட்டோம், கர்த்தருக்கு நல்லவர். கவனிங்க, அப்போது இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து இந்த இதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஆளை கொண்டு ஆண்டவர் உட்கார வச்சிட்டார். யாரை? ட்ரம்ப்பை. இந்த ஆள் யாருன்னா எப்போவுமே பேசிட்டு யோசிக்கிறாள். ஸ்பாட்டில் கேட்டால் பேசி முடிச்சுருவாப்புல, அவ்வளோதான் வேலை முடிச்சு. அதுக்கப்புறமா யோசித்து 2 நாள் கழித்து இன்னொன்று பேசுவாப்புல. ஏதாவது கேட்டவொன்னே இந்தியா மேலே டாரிஃப் போட்டுருவார், 500% அப்படின்றவார். அப்புறம் உள்ளே கூட்டின்னு போய் சொல்லுவாங்க, அந்த இந்தியா மேலே போட்டிங்கன்னா மாட்டிப்ப, அவங்க பாவம் பெரிய நாடு, நீ மாட்டிப்பேனோடனே திருப்பி சொல்லுவார் 25 மாத்துறேன் அப்படின்னு பாப்பில். பேஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்காப்பில் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சில விஷயத்தை இவர் நமக்கு யூஸ் ஆவார். என்னென்னா இவர் சொல்லிவிட்டார், நான் சொன்னதே எருசலேம் தலைநகராக மாறும் அப்படின்ட்டாரு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3 நாள் வசனம் இருக்குல்ல, 12 3 4 அது அப்படியே ஐநா சபைக்கு போச்சு. இங்கே இருக்கு பாருங்க, ஐநா சபையில் போய் என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு தலைநகராக மாற்றக்கூடாது, ஸோ இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறுத்தணும், எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு. இந்த தடவை 50 நாடுலாம் இல்லை, 128 நாடு. உலகத்தில் மொத்தம் 165 நாடும் என்னமோ தான் இருக்காமா, 180 நாடும் என்னமோ இருக்கான் அஃபிஷியலாக ஐநாவில். அந்த நாடுகளில் 128 நாடு எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு ஃபேவராக கொண்டாந்துட்டாங்க. அவங்க தான் கொண்டாந்தது, அதனால் அதுக்கு பேர் ஃபேவர். கொண்டாந்து எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, எருசலேம் மாறலான்னு சொன்னது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 9 நாடு மட்டும்தான். ஸோ இப்போது எருசலேம் தலைநகராக என்ன செய்யாது, மாறாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, 128 நாடு கூடாதுன்னு சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு ஆகும்னு சொல்கிறாரு. அப்படியே என்னவா இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. நடந்தது என்ன தெரியுமா, ட்ரம்ப்புக்கிட்ட போய் இந்த தீர்மானத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி ஐநாவில் வந்திருக்குது என்ன செய்யலான்னு. நான் ஜனாதிபதி ஆன பிறகு பாருங்கன்னு சொன்னார். அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, ஒரு 5 நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இவங்களோட தீர்வு அந்த பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐநாவில் யார் என்ன கொண்டு வந்தாலும் இந்த 5 நாடுகளில் யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு போய் சொல்லிட்டா அது முடியாது தான். இதுக்கு பேர் வீட்டோ பவர்னு பேர். இந்த 5 நாடுகளுக்கு உண்டு, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் உண்டு. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார், ஐநாவில் போய் சொன்னார், இது பொதுவாக அந்த நாடு எதுக்கு யூஸ் பண்ணுன்னு கேட்டால், தங்கள் நாட்டுக்கு எதிராக யாராவது செயல்படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பவரை யூஸ் பண்ணி அதை நிறுத்துவாங்க அந்த சட்டத்தை. ஆனால் ட்ரம்ப் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா,
ஒன்றுமில்லாத சின்ன நாடு, உலகத்தின் கணக்கின்படி சொல்கிறேன், உலகத்தின் கணக்கின்படி சின்ன நாடு இஸ்ரேல். அதுக்காக போய் சொல்கிறாரு, வீட்டோ பவரை நான் யூஸ் பண்ண போகிறேன், இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இந்த தீர்மானம் ஒன்றும் இல்லாமல் போகட்டும், இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். கர்த்தர் சொன்ன தீர்மானத்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை 128 நாடு எதிர்த்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. ஒரு மனுஷனை கொண்டு செய்வார், ஒரு தீர்மானத்தை கொண்டு செய்வார். உலகமே எதிர்த்தாலும் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் கர்த்தர் செய்வார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. அது மற்றது எல்லாமே அது உள்ள இருக்கிறது தான். அது உள்ள இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, வெளியே இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். வெளியே இருக்கிறவர் என்ன சொல்லிட்டாரோ அதான் உள்ள நடக்கும். அவர் சொல்லிட்டாரு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வரும், வந்துடுச்சு, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினச்சிக்கணும் தெரியுமா? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், நமக்கு விரோதமாக யார் என்ன கூட்டம் கூடினாலும், யார் என்ன சொன்னாலும், நான் சொல்கிறேன் மருத்துவத்தில் என்ன சொன்னாலும் அல்லது சட்டம் என்ன சொன்னாலும், என்னதான் நீதிமன்றங்கள் என்னதான் உங்களுக்கு விரோதமாய் காரணங்கள் வக்கீல்கள் யார் என்ன சொன்னாலும், ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னு பாருங்க, அந்த வாக்கு தத்தம் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு விரோதமாக நடத்துறதுக்கு இந்த பூமிக்குள்ள யாருமே இன்னும் ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வாக்கு பண்ணினவர் பூமிக்கு வெளியே இருக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 100% 3000 வருஷம் கழிச்சு ஒரு பட்டணத்தை அதே ஸ்தானத்தில் தலைநகராய் மாற்ற அவரால் முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளோதான். யார் சொல்ல, நான் எப்பவுமே நினச்சிப்பேன், எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நாங்கள் ஒரு இடத்துல, நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நாங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தோம். நாங்கள் ஒரு 30 வருஷமாக அங்கே இருந்தோம், கடை வச்சுருந்தோம். அப்போது அந்த வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் கடையை விற்க போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் கடையை விற்க தானே போகிறீங்க, 30 வருஷமாக இருக்கிறோம், என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு நீ குடி வந்துட்டு எங்களை வாடகை கொடுத்துட்டு ஓனராக பார்க்குறியா, பிச்சைக்காரனுக்கு கூட கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னார். இதே வேர்டை சொன்னார், சேம் வேர்ட் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, 30 வருஷமாக பழகியிருக்கோம், டெய்லி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், விற்க தானே போகிறாங்க, நம்ம போய் கேட்கலையே, யாரோ ஒருத்தருக்கு விற்க போகிறாங்க, அதை நம்மக்கிட்ட கொடுத்தா என்னப்பான்னு. அப்போ தானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சில காலங்கள் ஆயிருந்துச்சு. இப்போ நான் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார். இது ஆண்டவர் பண்ண வாக்கு, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்கோ, நீ இனிமேல் கேட்காதன்னு சொன்னார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்போ நான் ஊழியக்காரன் கிடையாது, எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய அனுபவம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி, அதாவது இன்றைக்கும் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற அளவு கூட அன்றைக்கி கிடையாது, அதை சொல்ல வரேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோன்னார். இதை போய் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாருமா இந்த மாதிரி அவங்களே கொடுப்பாங்களாம், வாங்கிக்க சொல்கிறாருன்னு. எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, என்னப்பா சொல்கிற, அப்போல்லாம் பைக் தான், நானும் எங்கள் அம்மா பைக்கில் உட்கார வச்சு பேசிக்கிட்டே போகிறேன், இல்லைம்மா பயப்படாதீங்கன்ட்டு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் கடைக்கு வரோம், வாசலில் செங்கலை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, மண்ணு கொட்டியிருக்காங்க. கடையை இடிச்சிட்டு நாங்கள் கட்ட போகிறோம், 3 மாதம் தான் டைம், எல்லா பொருளும் வாங்குகிறோம், வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஆண்டவர் கொடுப்பாருன்னு. ஆண்டவர் சொன்னார் கொடுப்பேன்னு, அவ்வளோதான். 3 மாதத்தில் கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 மாதத்தில் கடையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, இடிச்சா இடிச்சிட்டு போட்டோம். ஆனால் சொன்னது கர்த்தர், அவ்வளோதான். கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆள் செத்து போச்சு. வயசானவங்க தான், அவங்களுக்கு வயசாகி செத்துட்டாங்க. அவங்க செத்த உடனே அவங்களுக்கு 8 பசங்க. அந்த 8 பசங்களும் ஆளுக்கு வேறு தான் பிரிஞ்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்போது எங்கள் கடை, நாங்கள் இருந்த இடம் அந்த 8 பேரில் ஒருத்தருக்கு பாகமாக மாறிடுச்சு. கர்த்தருடைய இந்த உலகத்தில் சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளேம்பாங்க, கர்த்தருடைய அந்த திட்டம் நடத்துதல் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்கிறேன். 8 பேருக்கு பிரிச்சுட்டாங்க. எங்கள் கடை ஒரு ஆளுக்கு போயிடுச்சு, அவர்கிட்ட போயிடுச்சு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான குடிகார். காலையில் கடைவாசலில் உட்காந்து 1960 உள்ள பாட்டை பாட ஆரம்பிப்பார். நல்ல நல்ல பாட்டாக பாடுவார். நம்ம வேறு அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை அறியாமலே பாட்டு வேறு நமக்கும் வரும் இல்லையா. அவர் பாடும்போது நம்ம அப்போ தானே வந்திருக்கோம், 2 பாட்டை பாடிட்டு அவர் போயிடுவார், நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக பாட்டு வாயிலே இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்குள்ள சில ஆட்களுக்குலாம் சில விஷயத்தை கேட்டால் அது என்ன செய்யும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் பயங்கர குடிக்கார். காலையில் குடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவார், 6, 6:30 ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஆரம்பித்து பயங்கரமாக இப்படியே ஒரு 1.5 வருஷம் போச்சு. அப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த ஆள் உட்காந்துருக்காரு, பாட்டு பாடுறவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் கேட்டேன், நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னேன். அவர் கேட்டார், நீ எங்கே இங்கே அப்படின்னாரு.
நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் 2 மாதம் ஆகுது, இங்கே தான் வந்துகிட்டு இருக்கிறேன்னாரு. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு திருப்பியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, இந்த கடையை நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன், வாங்கிக்கிறியான்னாரு. கர்த்தருடைய வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அவர்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கனாரு. ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் காத்திருக்கணும் பொறுமையாக. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படவே கூடாது. ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அவ்வளோதான், இதோ முடிஞ்சிருச்சும்பா, போடான்னு சொல்லிடணும். போடா சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் பிரதர் என்ன போடா சொன்னார். நான் எதையாவது ஒன்று சொல்ல, அது பிரச்சனை வேற மாதிரி ஆகிடுது. இப்போ திடீர்னு ஒரு சீனியர் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி உன்னாலே என் குடும்பம் சர்ச்சில் ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு பாருனாரு. ஏன் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அண்ணன், நீ தானே சொன்னீங்கப்பா கர்த்தர் பயன்படுத்துகிறாருன்னா ஆவியானவர் இயேசுவை பிரித்து கொண்டு வனாந்தரத்துக்கு போனாருன்னு சொல்லி, அந்த மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் பிரிவினையை உண்டாக்க. நான் சொன்னது ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பிரித்து கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் உனக்கு போதிப்பாருன்னு. அந்த அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லிருச்சு, ஆண்டவர் என்னை பயன்படுத்த போகிறார், உன்னை விட்டு போக சொல்லி எம்டி ஜெகன் சொல்லிட்டாருன்றுச்சு. இப்போ அவர் கேட்குறாரு, நீ தான் போக சொன்னியாம். எனக்கு அவர் சர்ச்சு எங்கேயோ கிடக்கு, நான் எங்கேயோ கிடக்கேன். இதில் யோசிச்சு பாருங்கள், சில நேரத்தில் சில ஆட்கள் சில விட்டு என்ன செய்யுது, தப்பாக புரிஞ்சுக்குது. அதனால சொல்கிறேன், போடானா போடா சொல்லிடாதியா. யாராவது வந்து சொன்னால் சோத்திரன்ட்டு போயிருங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வாக்கு பண்ணிடுது சர்வ வல்லமை உள்ள தேவன். அவங்களுக்கு வாக்கு பண்ணுறது உலகத்தில் சொல்கிறது மனுஷன். அவன் 70-80 போயிடுவான். இவர் நித்திய தேவன். இந்த வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு தோணாலும் இப்படி மனசில் வச்சுக்கொள்ளுங்க, 3000 வருஷம் கழிச்சு எருசலேமை அதே ஸ்தானத்தில் கர்த்தரால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமானால் எனக்கு சொன்ன வார்த்தையும் கர்த்தரால் முடியும் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை 100% அப்படியே செய்வார். அது இடமோ, குழந்தையோ, கல்யாணமோ, எதிர்கால வாழ்க்கையோ, வேலையோ, எதை வேணா இருக்கட்டும். கர்த்தர்கிட்ட வாக்கு வாங்குறதுல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்கிட்டீங்களா தைரியமாக போங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இப்போ அந்த 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை. அந்நாளில் யூதாவின் தலைவர்னா யாரு? எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிற யூதாவின் தலைவர். ஏன்னா பர்டிகுலர் அவர் என்ன சொல்றாருன்னா அந்நாளிலே அப்படிங்கிறார். அப்போ எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிற பர்டிகுலராக இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பென்யமின் நெத்தன்யாகு. இவரை பற்றின ப்ராஃபஸி அது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, பென்யமின் நெத்தன்யாகுவை பற்றி ஆண்டவர் சொல்றார். யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு. இதான் இப்ப பென்யமின் நெத்தன்யாகு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நெத்தன்யாகு ஏன் இந்த மாதிரி பண்றாரு? அவரை ஈரான் சொல்றான் அவரை க்ளோஸ் பண்ணு. ஐநால சொல்றாங்க, ஐநால உலக கோர்ட்டு சொல்லுது அவர் மேல கேஸ் போடு, என்னென்னமோ சொல்றாங்கல்ல. பென்யமின் நெத்தன்யாகு ஏன் இன்னைய வரைக்கும் கர்த்தர் அவளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தின்படி செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இடதுபுறமும் வலதுபுறமாக புறப்பட்டு. அதான் இந்த பக்கம் எகிப்து வரைக்கும் இடதுபுறமும், நம்ம கணக்குல இருந்து பார்த்தா இந்த பக்கம் வலதுபுறம் ஈரான் வரைக்கும். அப்புறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இருக்கிற எல்லா ஜனங்கள், லெபனான், ஏமன், கத்தார் வரைக்கும், சிரியா, எல்லா பார்டர் பக்கமும் விஸ்தாரமாகறாங்க. அத்தனை பேர். இது எப்ப நடக்கல தெரியுமா? அவங்க வந்த இந்த 75 வருஷத்துல நடந்ததே இல்லை. த ஃபர்ஸ்ட் டைம் எல்லா பக்கமும் சண்டை நடக்குது. பென்யமின் நெத்தன்யாகு அவர் தலைமையில் உள்ள இந்த கவர்மெண்ட் ஆல் ஓவர் சுத்தி அடிக்கிறான் எல்லா பக்கமும். சகரியா 12:6 படி நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். அப்புறம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டு இருக்கும். இங்கதான் பிரச்சனை வருது. எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய. இப்ப எருசலேம அவங்க ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டாந்துட்டாரு. இப்ப சுத்தில இருக்கிற எல்லா ஜனங்களோட சண்டை நடக்குது. கர்த்தர் சொன்னபடி. சில நேரத்துல உங்களுக்கு தோணும்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இந்த எருசலேம் கொடுத்துட்டா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று தோணும்ல. அங்கதான் இப்ப நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எருசலேம் இதை சுற்றி 2வது யுத்தம் முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்தோம். இப்போ 3வது யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எருசலேம் சம்பந்தப்பட்ட 3வது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம அந்த முதல்ல வாசித்த வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்போ அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தது 1967, ஃபஸ்ட்டு பார்த்தது 1948. இப்போ நீங்கள் வாசிக்க போகிற வசனம் 2023 அக்டோபர் நடந்தது. வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு
நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார்கள். இந்த சண்டை எதுக்கு விரோதமா வரும்? அந்த வேர்டை நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். இன்னொரு கன்ஃபர்மேஷன், மலைகளுக்கு விரோதமா தானா அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு. இந்த யுத்தம் எங்க நடக்கும், எதுக்காக நடக்கும்? இஸ்ரவேலின் இந்த யுத்தம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் மலைகளுக்காக ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மலை இருக்கும். இந்த 2 மலைக்காக தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்குது பாருங்க, இந்த மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர், தேவாலய மலை. இன்னொரு மலை இருக்குது, அதுக்கு பேர் கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு பேர். இந்த 2 மலைகளுக்காக இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்குது. இந்த சண்டை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா? 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் ஆரம்பித்த யுத்தம் அல்-அக்ஸா ஃப்ளட்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தம் ஆரம்பித்தது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை இதை எங்கள்கிட்ட கொடுங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது, அவங்களுக்குரியது. இது எப்போ கட்டப்பட்டதுன்னா 10ஆம் நூற்றாண்டு. அதாவது இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தை விட்டு போய் 930 வருஷம் கழித்து கட்டப்பட்டது. இந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு உலகத்தில் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் இருக்குது, அதில் இது 3ஆவது இடத்துல இருக்குது, அதனால் இது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் யூதன் என்ன சொல்கிறான், எருசலேம் மொத்தமே எனக்கு சொந்தம், அதை நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்றான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐநாவில் போய் ஒரு தீர்மானம் போட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மொத்த எருசலேமே வேண்டாம், பாதி எருசலேமாவது கொடுங்க. பாதி எருசலேம்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். அதுக்கு பேர் என்னது? 2 ஸ்டேட் சொல்யூஷன். இங்கே இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா அதை பிரித்து 2ஆக கொடுக்கக்கூடியது. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மலையை பிரித்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளுக்கு விரோதமாக வருவாய். அப்போ அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா எருசலேமே 2ஆக பிரிப்பது. பிரித்து ஒரு பாதியை இஸ்ரவேலுக்கும் ஒரு பாதியை பாலஸ்தீனருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். யூதா என்ன சொல்கிறான், முழு எருசலேமே எனக்கு தான் சொந்தம். இப்போ கேட்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அவங்க ஒரு காலத்தில் முழு எருசலேம் கேட்டாங்க, தரமாட்டேன் நீங்கள். இப்போ என்ன கேட்குறாங்க, பாதி தானே கேட்குறாங்க, கொடுத்தா என்ன, கொடுத்தா பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல அப்படின்றாங்க. கொடுத்தா பிரச்சனை என்ன ஆகாது, சால்வ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாலஸ்தீனர்களும் இஸ்ரவேலர்களும் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேவேலுக்கு வெளியே பாலஸ்தீன நாடுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இவங்க இருக்கிறது பக்கத்து நாடு. அதுக்கே எவ்வளோ சண்டை வருது இப்போ. ஆனால் இருக்க போகிறது ஒரு பட்டணத்துக்குள்ளே 2 பேர். சண்டை வருமா வராதா? அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே இருக்கும் போது தான் சண்டை போட்டுக்கிட்டோம், வீட்டுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா நாங்கள் சண்டை போட மாட்டோன்றான். அவங்க சொல்கிறது அதான் இருக்குது, எருசலேத்தை 2ஆக கொடுத்துருங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சண்டையே போட மாட்டோம். அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒரு இன்ச்சு கூட கொடுக்க முடியாது. இப்போ இதை கேட்கும் போது உலகத்துக்கோ அல்லது நமக்கோ அத்தனை பேருக்கும் எப்படி தோணும், ஏங்க யூதன் இப்படி பண்ணுறான், பாதி கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு, பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். இந்த எருசலேம் முதல்ல யாருக்கு சொந்தம்? அது எப்படி சொந்தம்னு கேட்டால் என்ன செய்வீங்க? தேவாலயம் இருந்துச்சும்பீங்க. தேவாலயம் சாலமோன் கால் தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வாசிங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சிலர் கேட்பா, இதை நீங்கள் வாக்குவாதத்துக்காக நான் தரவே இல்லை. இப்பயும் கேட்குறேன், வாக்குவாதம் செய்வது நமக்கு ஏற்றது இல்லவே இல்லை. எவங்கிட்டையும் வாக்குவாதமே பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் வாக்குவாதம் பண்ணால் முதல்ல அவனுக்கு அது புரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்க. ஃபிசிக்ஸ் காரணம் கெமிஸ்ட்ரி காரணம் வாக்குவாதம் பண்ண என்ன ஆகும்? இவர் இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து பேசிட்டு இருக்கார், E=mc². அவர் சொல்கிறாரு ஃபெர்ரிக் ஆசிட் ஃபெரோக் ஆசிட். வாக்குவாதம் எப்படி கரெக்டாகும்? ஆகாதில்ல. யார் வாக்குவாதம் பண்ணணும்? 2 ஃபிசிக்ஸ் பண்ணணும், இல்லை 2 மேக்ஸ் பண்ணணும், இல்லை 2 கெமிஸ்ட்ரி பண்ணணும். அப்போ 2 பேரும் பைபிள் தெரிஞ்சவன் தான் என்ன பண்ணணும்? அவனுக்கு தான் தெரியாத. அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ண என்ன பண்ண போறிய?
அதனால் நீங்கள் உங்கள் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனுக்காக வாக்குவாதம் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாக்குவாதம் ஒருத்தனையும் மாற்றாது, உங்கள் ஜெபம் அவனை மாற்றும். அவனுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் அல்ல, அவனுக்கு தேவை சால்வேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம பேசி அவனை மாற்றிடலான்னு கிரியையினாலே ரட்சிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. கிரியினாலே ரட்சிப்பு வராது, கிருபையினால் தான் வரும். உங்கள் ஜெபம் அவன் இருதயத்தை மாற்றும். அவனுக்கு இன்ஃபர்மேஷனே தேவையில்லை, இயேசுவின் அன்பு புரிஞ்சா போதும், அவன் மாறிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க பிரச்சனை அதுதான். நம்ம ஆள் மணிக்கணுக்காக உட்காந்து சும்மா 1948 எருசலேம் வந்துச்சு, அவன் பார்க்குறான், சரி சரி தான் அப்படின்பான். அவனுக்கு புரியாது. என்ன செய்வீங்க? உங்ககிட்ட கொண்டு வந்து வேற ஒரு வேதத்துலேருந்து பேசினா உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள கிரீக் வேதத்தை கொண்டு வந்து கிரீக் மித்தாலஜியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க? அதே மாதிரி தான் நம்ம பைபிளில் பேசினா முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு தேவை உங்கள் இன்ஃபர்மேஷன் அல்ல, அவனுக்கு தேவை சால்வேஷன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்காக. உங்களுக்கே சந்தேகம் வந்துடக்கூடாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்தரக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாசிங்க. முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசானையாய் இருந்த சாலேமினின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. யாருடைய ராஜா? சாலேமினா? சாலேமின். மினின்னா அது வேற. மினிசோ அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய கடைகள் வந்திருக்கு. வாசிங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதான் முதல்ல எருசலேம் பற்றி சொல்லப்படுது பைபிளில். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம்னா சமாதானம், ஷாலோம் அப்படின்னு சொல்கிறோம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊர் ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணி அப்பமும் ரசமும் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு வந்து எருசலேமுக்குரியதான காரியம் சாலமோன் ஆபிரகாமோடு வந்து இணையுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆபிரகாமோடு கூட அவங்க ராஜா உடன்படிக்கை தானே பண்ணாரு, எருசலேமை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 15 கடைசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 15 கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எருசலேம் இருக்கா அதுல? இல்லைல்ல? வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சிருங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிச்சிருங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுல எது இருக்கு? எருசலேம் இருக்கு. அன்னைக்கே ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ அடுத்த கேள்வி, இது எந்த சந்ததிக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? ஏன்னா இஸ்மவேல் இருக்கான், கேத்தூரால் சந்ததி இருக்கு, ஈசாக்கு இருக்கிறார். 3 சந்ததியை பற்றி சொல்லப்படுது. இதில் எந்த சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்தார்? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. மீதியாவுடைய குமாரர் 5-6 வாசிங்க. இல்லைனா ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமிலே இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்ப வசனம் தெளிவா இருக்கு. 3 சந்ததியில ஒரு சந்ததியை கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டாரு. ஒரு சந்ததியை அப்பமும் ஒரு துருத்தி தண்ணியும் கொடுத்து பெயர் சபா வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். எகிப்துக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு சந்ததி மட்டும்தான் இருக்கு, அது ஈசாக்கின் சந்ததி. அவனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். ஸோ அன்னைக்கே ஆபிரகாமுடைய எருசலேம் யாருக்கு வந்துருச்சு? ஈசாக்கு வந்துருச்சு. ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, அவன் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய 4வது பையன் தான் யூதர்கள். ஸோ எருசலேம் முழுக்க யாருக்கு சொந்தம்? சரி. அதுக்கப்புறம் யூதா வம்சத்தில் தாவீது 40 வருஷம் எருசலேமை தலைநகராக கொண்டு அரசாண்டார், 33 வருஷம். அதற்கு பிறகு சாலமோன் 40 வருஷம். அதுக்கப்புறம் எரபியாம்னு பிரியுது. அதில் யூதயா தேசத்துக்கு, யூதயா பகுதி 2 கோத்திரம், அவங்களுக்கு எருசலேம் தலைநகராக இருக்கிறது இயேசு வருகிற வரைக்கும். அதற்கு பிறகு எருசலேம் நேபுகாத்நேச்சார் கரத்திலிருந்து போயிருச்சு, யூதயா மட்டும் இருந்துச்சு, போயிருச்சு. அதற்கு பிறகு இப்போ என்ன கேட்பாங்க? இதெல்லாம் பைபிள் காலம், அந்த காலம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பைபிள் கணக்கெல்லாம் பேசினா எப்படிங்க?
ஒரு காலத்தில் உங்ககிட்ட இருந்துச்சு, இப்போ ஜனநாயக காலம், டெமோக்ரஸி, இப்போ வாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த அந்த சண்டை யுத்தம் ஒன்று பார்த்தீங்கல்ல, 6 நாள் யுத்தம், அந்த கணக்கின்படி 6 நாள் யுத்தத்தில் முழு எருசலேமும் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரவேல் கைக்கு வந்துருச்சு. அப்படி கணக்கு பார்த்தாலும் யுத்த சட்டம்னு ஒன்று இருக்குது, ஐநா சபையில் இருக்குது, ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது யார் எவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். அப்படி தான் இன்றைக்கி எல்லா நாடும் தங்கள் எல்லைகளை வகுத்திருக்கு. பாகிஸ்தான்லேருந்து சைனாலேருந்து அத்தனை பேரும் எவ்வளோ தூரம் அவங்க முன்னேறினாங்களோ அது யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு சொந்தம். அதன் அடிப்படையில் முழு எருசலேமும் யாருக்கு தான் சொந்தம்? நீங்கள் சரித்திரபூர்வமாக ஆராய்ஞ்சிங்கனாலும் அவனுக்கு தான் சொந்தம். இன்றைக்குள்ள சட்டத்தின்படி ஆராய்ஞ்சாலும் அவனுக்கு தான் சொந்தம். பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி பார்த்தாலும் எருசலேம் யாருக்கு தான் சொந்தம்? அதை பிரிக்கவோ எடுக்கவோ யாருக்கும் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இப்போ எல்லா நாடும் 165 நாடுகள் இப்போ சைன் பண்ணியிருக்கு. எருசலேமை 2ஆக பிரிங்க, 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஐநால கொண்டாந்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை தான் கோலனைட்ஸுக்கும் இருக்குது, எருசலேமுக்கு இருக்குது. இந்த 2 மலைகளையும் ஒன்று சிரியா கிட்ட கொடுங்க, ஒன்று பாலஸ்தீனத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு யுத்தம் ஒன்று ஒரு தீர்மானம் ஒன்று ஐநா சபையில் கொண்டாந்துட்டாங்க. இப்போ போன வாரம் ஐநா விட்டு வெளியே வந்துருச்சு. யார் வந்துட்டா? இஸ்ரவேல் வந்துருச்சு. வந்ததனுடைய விளைவு என்ன ஆகும்னா, மற்ற இந்த நாடுகள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, சரி நீ தான் ஐநாவில் இல்லைல்ல, ஐநா கிட்ட சொல்லிடுவாங்க, நாங்கள் அவங்ககிட்ட அந்த மலையை என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கிக்கிறோம், நாங்கள் சண்டை போட்டு வாங்கிக்கிறோம், நீங்கள் தலையிடாதீங்கம்பாங்க. இப்போ மலைகளுக்கான சண்டை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. ஏற்கனவே 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. இந்த சண்டை தான் என்ன பண்ண போகுது? அடுத்த கட்டத்துக்கு. இப்போ ஈரான் பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு இல்லையா, ஈரான் திருப்பி தாக்க போது, அவங்களுக்கு உதவியாக ரஷ்யா வரும். இதான் நமக்கு அடையாளம். ரஷ்யா வருமானு கேட்டால் ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருச்சு. கவனிங்க, இது ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறான்னு கேளுங்க. இது ரஷ்யா வான்ஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் ஈரான், நீ அடிச்சின்னா நாங்கள் உள்ளே நுழைவோம், அவங்களுக்கு நீ தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கூட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 38:2 சைனாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றின பேர் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 38:2, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, மேசேக் தூபாலுடைய தலைமையான அதிபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணப்படுது. இங்கிலீஷ் பைபிளில் மூல பாஷையில் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த வார்த்தை, அதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தமிழ் பைபிளில் மட்டும் அது இருக்காது. மலையாளத்தில் இருக்குது, மற்ற கிரேக்க பாஷை எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த ரோஷ். இவன் எங்கேருந்து வரணும்? வடபுறத்துலேருந்து வரணும் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவன் வடபுறத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ ரோஷுங்கிறது ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. இங்கிலீஷில் ரஷ்யாம்பாங்க, மலையாளத்தில் ருஷே அப்படிம்பாங்க, ருஷ்யா அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க. இதான் அந்த ரோஷ், ரஷ்யா. இந்த நாடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். இப்போ அது எதோட கூட வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கூட வரணும்னு பைபிளில் சொல்லுது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். 38:5, அவர்களோட கூட பெர்சியரும், இந்த பெர்சியா தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான்னு பேர். இப்போ ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும், அந்த எசேக்கியேல் 38:2 மாகோகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தான் இன்னைக்கு இருக்கிற மாகோகியா, அதுதான் மங்கோலியா. அதோடைய அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் சைனீஸ், மங்கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரவங்க தான் தாய்லாந்து, மலேசியா, அப்புறம் வந்துட்டு இந்த மியான்மர்காரங்க இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த மங்கோல்ஸ். அந்த மங்கோல்ஸில் இப்போ இருக்கிறது வந்து சைனா. மாகோகியா வரணும், கூட மங்கோலியா வரணும். இப்போ சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது சொல்றது சவுண்ட் வை. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது ரஷ்யா செய்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து யூஎஸ்க்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு. வார் ஸ்டார்ட் ஆக போது. இந்த வார் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். கர்த்தர் சொன்னபடி இந்த வாரினுடைய எசேக்கியேல் 38:39 இடத்துக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்து விட்டோம். இப்போ இன்னும் நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த இடத்துக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த சண்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்த ஈரான், லிபியா, எத்தியோப்பியா, அப்புறம் துருக்கி, இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த எசேக்கியேல் 38:5-6 இவங்களை பற்றின எல்லா பேருமே இருக்குது. லிபியா, எத்தியோப்பியா எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். இப்போ அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஈரானும் ரஷ்யா, சைனா ஃபார்ம் ஆகிடுச்சு. துருக்கி இப்போது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பேச தொடங்கிருச்சு. ஸோ இது ஒரு டீம். இப்போது
இஸ்ரேல் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக அமெரிக்கா இவங்கள ஒரு டீம் வருவாங்க. இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த லெவலுக்கு போகும்போது 2 முக்கியமான சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள். அதை தான் நீங்கள் அடுத்து நடக்க போகிற விஷயம். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் திரும்பியும் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் நடக்குது, அந்த கான்செப்டே இல்லை. இதெல்லாம் பைபிளில் உள்ள ப்ராபசி, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. இது பைபிளில் உள்ளது நடக்க போகுது. 2008 சொல்கிறோம் எருசலேம் தலைநகராக மாறும்னு. ஏன்னா பைபிளில் தலைநகராக மாறும்னு இருக்குது. 2008 சொல்கிறோம். கரெக்டாக 2028 2018 ஆச்சு, கர்த்தர் சொன்னபடியே, வசனம் சொன்னபடி. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இப்போ நடக்க போகிற 2 முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரும். அது ஒரு அடையாளம். இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நேற்று இஸ்ரவேலில் 4.3 அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. வாசிங்க எசேக்கியேல் 38:19 வாசிங்க. 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இது இஸ்ரவேலில் நடக்க வேண்டிய பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு அளவில் பெரிய அதிர்ச்சினா எதை சொல்லுவாங்கன்னா, மினிமம் 6 புள்ளிக்கு மேலே வந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, பெரிய அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போது 4.3 அளவுக்கு முந்தானத்து ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே வந்திருக்கு. அங்கே இருக்கிற பூமி அதிர்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது கணிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளை என்ன செய்ய போகுது, சந்திக்க போகுது. ஸோ அதுக்கு இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தலம் கீழே விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த வழிபாட்டு தலம் இல்லைனா தான் இங்கே 3வது தேவாலயம் வரும். பைபிள் படி என்ன வரணும், 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3வது தேவாலயம் வருன்றதுக்கு அடையாளமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிங்க, சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பேர் தான் தேவாலயம். யூதருடைய தேவாலயம் ஒன்று வரணும். இயேசு சொன்னபடி இன்னும் தேவாலயம் வரல. 2வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலி காணிக்கை இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு பலிபீடமும் ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும். இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க, வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா? இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24. பட்டய கரிக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். ஸோ இந்த எருசலேமை அவங்க பரிசுத்த ஸ்தலமாக மாற்றணும்னா இந்த மலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமாக வரணும். அவங்க தேவாலயத்தை அங்கே என்ன செய்யணும், கட்டணும். அப்போ தான் என்னவாகும், அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ அவங்க தேவாலயம் இங்கே கட்டணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு தலம் என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். அந்த பெரிய பூமி அதிர்ச்சியில் இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லையா, யுத்தத்துலேயும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்தில் 3 வருஷத்தில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை அவங்க இடிச்சிட்டாங்க. லெபனானில், இவங்க காசா பகுதியிலலாம் 500 வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட், நீங்கள் இடிபதை காண்பீர்கள். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துடுச்சு, மூட்டை முடிச்சு கட்டலான்னு அர்த்தம். எப்படிங்க சொல்கிறீங்க, அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் வாசித்தது லூக்கா 21:24. சரியா? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில் இயேசு பரமேறி போகும்போது அப்போஸ்தலர்கள் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு தூதன் சொல்றானா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு இங்கே கனெக்ட் பண்றாரு. நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ப்ராஃபஸி படி நம்ம கணக்கு எட்ஜுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நெருங்கி வந்து பூமி எதிர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லைட்டாக ஆட தொடங்கி இருக்குது. இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னா வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளம் நடக்கும். எருசலேமில் இப்படி நடக்கிறதுனாலையோ அவங்க வழிபாடுதலம் இருக்கிறதோ இல்லாமல் போகிறதோ அதனாலேயோ உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் அதுக்காக இல்லை. நமக்கு எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் பற்றி கவலையும் இல்லை. கலாத்தியர் 4 தெளிவாக சொல்லிட்டாரு, இது அல்ல மேலான எருசலேமே நமக்கு இருக்கு, நம்ம அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஸோ இது நமக்கு என்னன்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நிறைவேறிடுச்சு. we are in the last moment. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அதற்கான எல்லா காரியங்களும் முகாந்திரங்களும் நம்முடைய காலத்தில் நடக்குது. இப்போ இதே காரியம் 2023 முன்னாடி இல்லை. இப்போ எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகி வந்து அப்படி நிற்குது. இது எல்லாமே சபைக்கான அடையாளம். அவங்க யுத்தம் நடத்துறாங்க, என்ன பண்ண போறாங்க அது அவங்க இஷ்டம். எங்க யுத்தம் நடந்தா என்னங்க, நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். மத்திய 24:6 திருப்பி வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இது நடந்தா நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். யுத்தத்தை குறித்து உலகம் தான் பயப்படணும், சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன், வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், அதான் ஸ்கட்டு ஏவுகணை குண்டு போடுறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்பது அவரை சந்திப்பதற்காக. இந்த செய்தியினுடைய நோக்கம் யுத்தம் வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்றதல்ல. இந்த செய்தியின் நோக்கம் யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள், யுத்தத்திற்கு நடுவிலே உங்களை என்னையும் கர்த்தர் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானாலும் அவர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், சங்காரத்தூதன் வந்தாலும் சரி சங்காரத்தூதன் வராவிட்டாலும் சரி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் வீட்டின் மேல் பூசப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை மிக சமீபம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை, நம் கண்கள் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இப்படி தான் வருஷம் இவரை கூப்பிடுறாரு, இவரும் வருஷம் வந்து வருதுன்றாரு, வந்தா மாதிரி தெரியலையே. அப்படியே இருக்கட்டும், 5 வருஷமா நான் வரனே இருக்கட்டும், வருகை வராமையே இருக்கட்டும். 5 வருஷமா நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் வருகைக்கு வச்ச டைம்ல எத்தனை முடிஞ்சிருச்சு? ஒருவேளை ஆண்டவர் 6 வருஷம் வச்சிருந்தாருன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு தான் கடைசி வருஷம்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை 100 வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா ஜலப்பிரளயம் வரலன்ட்டு நீங்க பேழையை விட்டு 10,000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஜலப்பிரளயம் அன்னைக்கு எப்படி உள்ள பேழைக்குள்ள ஓடி வருவீங்க? வருதோ இல்லையோ வாசல்லையோ உட்காந்துக்கணும், கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். அது 2 நிமிஷமா சரி, 3 நிமிஷமா சரி, இல்லை 30 செகண்டா 10 செகண்டான்னு தெரியாது. இனி தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம் மட்டும் தான் இருக்கிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுருச்சு. இனி நமக்கு இருக்கிற டைம் என்னது? தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது. எப்போ வந்து கதவை திறக்குதோ போயிடணும். இல்லைங்க மணவாளன் வர நாள் செல்லும் என்று என்ன வாங்க போயிட்டீங்க, திருப்பி வரத்துக்குள்ள வருகை போயிடும். ஸோ சபை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நான் நம்புவேன், நான் எப்பவுமே நம்புவேன். கர்த்தர் சபையை பெருமா இருந்தா கர்த்தர் திருப்பி அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ராக்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல வண்டி வரப்போகுதுன்னா திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, வண்டி வருது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அது வரப்போகுதுன்னு அர்த்தம். மற்ற பிளாட்ஃபார்ம்ல அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது எந்த நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வருதோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்முக்கு தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சபைக்கு கர்த்தர் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த சபையை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு அர்த்தம். அதனால தான் திருப்பி சொல்லப்படுது. ஒருவேளை திருப்பி சொல்றாரு இப்படிதான்னா அது உங்க இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இன்னொன்னும் பார்த்துக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்கள் மூடும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா.
எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் முதலாவது வரும்போது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். மெய்ப்பர்களுக்கு தூதர்களை கொண்டு, வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு, எருசலேம் நகரத்தாருக்கு வசனத்தை கொண்டு, சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நீர் முதலாவது வந்துட்டீர் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதே தேவன் இப்பொழுது நீர் வரப்போகிறீர் என்பதை எல்லாரும் கண்ண ஜோம் பண்ணுங்க. மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாம் உங்க ஆத்மாக்காக ஜோம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். வானத்தின் அடையாளங்களினாலே, பூமியின் அடையாளங்களினாலே, யுத்தத்தின் அடையாளங்களினாலே எல்லாவற்றை கொண்டு நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் எதை ஒன்றை பார்த்தாகிலும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். எத்தனை வருஷம் நாங்கள் உங்க கூட இருந்தோன்றது முக்கியம் இல்லை, நீங்க வரும்போது உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. 3.5 வருஷம் யூதாஸ் உங்க கூட இருந்தான். கடைசி சில நாட்கள் இல்லாமல் போனான். ஒருவன் வாழ்நாளெல்லாம் கள்ளனாக இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் உமோடு கூட சிலுவையில் இருந்தான். இவன் ஆக்கினை தீர்ப்படைந்தான், அவன் பரதீசிக்கு போனான். நீர் வரும்போது உங்க கூட இருக்கிறவன் தான் உம்மோடு கூட பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே, நீர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இதுவரைக்கும் நாங்கள் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்கி கிட்டி சேர காத்திருக்க, எங்கள் தீவெட்டிகள் எல்லாம் எண்ணெயால் நிறைந்திருக்க, அக்கினியோடு கூட பற்றி காத்து கொண்டிருக்க கிருபை பாராட்டும். நிர்விசானமாய், நித்திர மயக்கமாய், உலகத்தின் மாயையால் நாங்கள் தவிடுபடி ஆகிவிடாதபடி எங்கள் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களாய், எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே என்று சொல்லி ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்கிற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்களாக, உலகத்தில் உள்ளவைகள் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதபடி, இந்த சிந்தனையை எங்களை விட்டு நீக்கி விடாதபடி, எப்பொழுதும் மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டியாய் நாங்கள் மாற கிருபை பாராட்டும். நீர் வரும்பொழுது எங்கள் திருச்சபை எப்படி இப்பொழுது ஜன கூட்டத்தால் நிரம்பி இருக்கிறதோ அப்படியே வருகையிலும் பரலோகத்தில் நிரம்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். சபைக்குள்ளே ஒருத்தர் கால் வச்சுட்டு நரகத்துக்குள்ளே கால் வச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபை பரலோகத்தின் வாசலாக இருக்கட்டும். வருகிறவர்கள் பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு ஆத்மா கூட, ஒரு ஆடு கூட காணாமல் போகாதபடி அத்தனை பேரையும் 100க்கு 100 கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். வருகை தாமதிக்குமானால் மாலை வேளையில் சந்திக்க கிருபை தாரும்.